சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, போற்றி. மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை போல. பெருமிக்க சேனை செல்வர்களே, நமது குடியேற்றம் நமது அடியார் பெருந்தகை திருநகர் ஐயா அவர்களுக்கு, நம்ம சொற்பொழிவாளர் திருநகர் ஐயா அவர்களுக்கு நல்லடி அணைத்து வருகிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, ஏகம்பத்துறைந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, சிவாத்திரி சிற்றம்பலம். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை போல காவுளான். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை போல காவுளான். சடையும் பிறையும் சாம்பர் பூத்தும் கீழ் உடையும் கொண்ட உருவமென் குலோ. சடையும் பிறையும் சாம்பர் பூத்தும் கீழ் உடையும் கொண்ட உருவமென் குலோ. மனக்குள் காழி ஞான சம்பந்தன் புலங்கொள் கோல கோயில் காழி ஞான சம்பந்தன் புலங்கொள் கோல காவுளானை. புரியல. பலங்கொள் பாட வல்ல வாய்மையார் உலங்கொள் வினை போய். அம்மா ஒரு 8 மணிக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டுமா? சத்தமா இருக்கு. 8 மணிக்கு உங்களுக்கு கூப்பிட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரிங்கம்மா. பேர நல்லா இருக்கானா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரி, ஒரு 8 மணிக்கு கூப்பிட்றேன். சரிங்க. சகையாயனுமால் சரண்யனுமால் விடையாயனுமால் வெறுவா விழுமால் மடையார் புகழை மலரும். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் ஆழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் மார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழில் போய் வீதிவாய் கேட்களுமே விண்ணி விண்ணி மறந்து போதாரமணி மேல் என்றும் புரண்டிங்கள். ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னை என்னே ஈதே என் தோழி பரிசேலோ என்பாவாய். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில் வாய்மை மேகண்டா சந்ததிக்கு ஓர் மேஞான வாடுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவள் சயிலாதி மரபுடையோம் திருமரபு நீடூழி தொழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். இல்லாமல் அருள் தரும் தயழ்நாயகி அம்மையுடனாகி அருள்மிகு வைத்தியநாத பெருமானுடைய திருவருள் பெருங்கருணையினால் அருவாமும்மை நாயன்மானுடைய பரிபூரண குருவருள் பெருங்கருணையினால்
இன்றைய நன்னாளிலே திருவாதிரை என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாளிலே நம்முடைய குடியேற்றம் திருமுறை நன்னெறி சங்கத்தின் சார்பாக இன்றைய மாதம் 155வது அருட்பொழிவாக நம்முடைய அன்பர் பெருமக்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இம்மன்றத்தை சார்ந்த தலைவர், செயலர், பொருளர் மற்றும் திருக்கோட்டை சேர்ந்த மன்றத்தை சார்ந்த அன்பர் பெருமக்களாகிய அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடி தாமரைகளுக்கு உரித்தாக்கி கொண்டு இன்றைய நன்னாளிலே அடியேனுக்கு என் கொங்கை என் அன்பரல்லால் தோல் சேரற்க என் கை உனக்கல்லால் எப்பனையும் செய்யற்க என்கிற தலைப்பிலே நின்று சிந்திப்பதற்கு திருவருள் நமக்கு நல்கியிருக்கிறது. அவ்வகையாக மயிலாடுதுறையை சேர்ந்த நம்முடைய அவர்கள் அடியேனை 2வது முறையாக படித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த COVID-19 காரணமாக இதுகாரும் எந்த வகுப்புகளும் நடைபெறவில்லை, எந்த சொற்பொழிவும் நடைபெறவில்லை. அதனால கோமலையா கேட்டாங்க, எப்படி நீங்க போவீங்களா, போய் பேசிட்டு வருவீங்களான்னு சொன்னாங்க. அதனால ஐயாவுடைய அந்த நெறியை தலைமையை கொண்டு இன்று திருவெம்பாவை பற்றி திரு ஆதிரை நாளில் சிந்திப்பதற்கு பெரும் வேறு வாய்க்கப்பட்டு இருக்கிறது. அவ்வகையாக இன்று திருவாதிரை நாள். திருவாதிரை என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு நினைவுக்கு வருவர் நடராச பெருமான். ஏனென்று சொன்னால் நமக்கு முன்னாடி நாள் தேர் நடக்கும், மறாவது நாள் சாமி அபிடேகாராதனைலாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆருத்ரா தரிசனம் நமக்கு தருவாங்கன்னு எடுத்த எடுப்பிலேயே நமக்கு நினைவுக்கு வருவது கோயில் என்கிற தில்லையை மட்டும்தான் நாம் நினைவில் கொள்கிறோம் இல்லையா? தில்லையில் நடனம் ஆடுபவர் நடராஜா. அதே போல திருவாரூரில் அமர்ந்து நமக்கு எல்லாம் ராஜாகாரத்தை தருபவர் தியாகராஜா. ஏன்னா இங்க தில்லையம்பதியிலும் நடராஜா, திரு ஆரூரில் எடுத்துக்கொண்டாலும் தியாகராஜா. சரி, இந்த தியாகராஜாவுக்கு இந்த திருவாதிரை நன்னாளில் தான் வலது பாதம் தரிசனம் தருவார். ஆருத்ரா என்று எடுத்துக்கொண்டால் சிதம்பரத்தை மட்டும் நாம் பெருமையா பேசக்கூடாது. திருவாரூரில் இன்றளவும் நம்முடைய தியாகராஜ பெருமானுடைய வலது பாதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் திருவாதிரை அன்று மட்டும்தான் அவருடைய வலது பாதத்தை காண முடியும். இடது பாதத்தை நான் இன்று காண முடியும்னு கேட்டா பங்குனி உத்தர திருநாளில் 2வது பாதத்தை காட்டலாம். வாழ்க்கையில் ஒரு முறையேன்னு என்ன பண்ணணும், நடராஜராகிய தில்லையம்பதிக்கும் செல்லணும். ஒரு திருவாதிரைக்கு என்ன பண்ணணும், திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய திருவடியை பற்ற வேண்டும். இதைதான் நம்முடைய தீதகன்று உலகம் உய்ய திருவதாரம் செய்தவருடைய நம்பி ஆரூரர் பெருமான் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, தீதில்லா திருத்தொண்ட தொகை என்கிற ஒரு பதிகம் கொடுத்திருக்கிறார். அந்த பதிகத்தினுடைய பயனை கடைசியில சொல்லும் போது சொல்லுவார், யாரெல்லாம் திருவாரூர் பெருமானுக்கு அன்பராக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தில்லைவாழ் அந்தனருடைய பதிகத்தை நீங்கள் பாடுவீர்கள் என்று சொன்னால் நீங்க யாருக்கு அன்பர், தியாகராஜ பெருமானுக்கு அன்பர் இல்லையா? அதில் அந்த இறுதி வரியில சொல்லுவார், தியாகராஜ பெருமானுக்கு யார் ஒருவர் அன்பர் ஆகிறார்களோ அவர்கள் தான் திருத்தொண்ட தொகையை படிக்க முடியும். ஏனையவர்கள் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. இப்போ தியாகராஜ பெருமானுடைய வலது பாதத்தை கண்டால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இதை வள்ளுவதாசான் எளிமையாக சொன்னார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவன் அடி சேராதார். இறைவனுடைய திருவடியை நீங்கள் போகணும். இறைவனுடைய திருவடிக்கு சென்று நான் மீண்டும் பிறந்து வாழ முக்தி நிலையாகிய சுத்த நிலையை நான் அடைய வேண்டும் என்று சொன்னார். நாம் என்ன பண்ணணும், நடராச பெருமானையும் நம்முடைய தியாகராஜ பெருமானுடைய திருவடியை வழிபாடு செய்யணும். திருவடியை வழிபாடு செய்தால்தான் அவனுடைய அடியின் கீழ் இருக்கலாம். இப்படி இருந்து காட்டியவர்கள் தான் நம்முடைய அருவாமும்மை நாயன்மார்கள். காரைக்கால் அம்மையார், காரைக்காமல் அம்மையார் வேண்டுனாங்க 11ஆம் திருமுறையில. அம்மா கேட்டாங்க, அம்மா நம்மை பேணும் அம்மை தான், அம்மையே எனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டாராம். அரவா உன் அடியின் கீழ் இருக்க வரம் தான். எனக்கு என்ன வரம் வேணும், எனக்கு இது வேணும் அது எனக்கு எதுவும் வேண்டாம். உன் திருவடி நீழலில் அமர்ந்து உன்னுடைய பேரானந்த இன்பத்தை நான் நுகரணும்.
அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அருள் செய் என்று வேண்டினார்கள். அதுபோல இந்த திருவாதிரை நன்னாளில் நடராச பெருமானுடைய திருவடியையும் தியாகராச பெருமானுடைய திருவடியையும் வழிபாடு செய்தால் நமக்கு என்ன கிடைக்குங்க? மீண்டும் பிறந்து வாரா நெறியாகிய சுத்த நிலை ஆன்மாவுக்கு வாய்ப்பு. அதனாலதான் நடராஜ பெருமான் நினைத்தார், இந்த குடியேற்றம் பகுதியில பல வகையான ஆன்மாக்கள் இருக்குது. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இன்று நம்மை வந்து சேரும். எப்ப இது வந்து நம்முடைய திருவடி வீரரை சேரும் நினைத்தார், அவர் என்ன பண்ணார்? கைலாயத்திலிருந்து இங்க நடராச பெருமானாக வந்து வீற்றிருக்கிறார். யாருக்காக வீற்றிருக்கிறார்? நமக்காக வீற்றிருக்கிறார். நீங்க எங்க இந்த நுட்பத்தை எங்க காணலாம்னு கேட்டா நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தியாருடைய வாக்குல நீங்க காணலாம். ஏன் திருஞான சம்பந்தருடைய வரலாறுல காண முடியும்னு கேட்டா அங்கதான் உங்களுக்கு நுட்பம் உண்டு. உமையம்மை வந்து என்ன பண்றாங்க? அவருக்கு அபரஞானம் பரஞானம் ஆகிய இருவகை ஞானத்தையும் கொடுத்து அப்புறம் தான் அவருக்கு என்ன ஆகுது? தன்னை வந்து அடையக்கூடிய அந்த நிலை ஆன்மாவுக்கு வாய்ப்பு. அது போல இன்று குடியேற்றம் பகுதியில் பிள்ளையிலே இருக்கக்கூடிய நடராசரை போல இங்க நமக்கு எல்லாம் வெளிவந்து என்ன பண்ணியிருக்கிறார்? அருள் செய்திருக்கிறார். நடராச பெருமானை நான் எவ்வாறு காண்பது? அடுத்த கேள்வி. நடராஜர் வந்துட்டார், நம்ம எல்லாம் என்ன பண்ண போறாரு? முக்தி நிலைக்கு கூட்டிட்டு போக போறார். முக்தி நிலைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய நடேச பெருமானை நாம் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அப்படிங்கிறத திருவதிகை மணவாசகம் கடந்த உண்மை விளக்கம் என்று ஒரு நூல் கொடுத்திருக்கிறார். சைவ சித்தாந்தத்தில் நமக்கு எடுத்த இடத்திலேயே பாடம் சொல்லக்கூடிய நூல் என்ன நூல்னு கேட்டா உண்மை விளக்கம். இந்த உண்மை விளக்கத்துல 36, 37, 38 பாடல்களை பார்த்தா நடராச பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை விரித்து காட்டியிருப்பார். நம்ம கோயிலுக்கு வந்தோம், நடராஜர் நிற்கிறார். நமக்கு என்ன தெரியல? நடராஜர் நிற்கிறாரு நாம பார்க்கிறோம். ஆனா அவர் நடனம் ஆடக்கூடிய காரணத்தினால்தான் நாம் இன்று விழிப்பு நிலையில் இருக்கிறோம். இதை கீர்த்தி திரு அகவலில் அழுது அழுது அழுத நம்முடைய மணிவாசக பெருமான் பதிவு செய்திருப்பார். பிள்ளை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனர். இப்போ நடராச பெருமான் நடனம் ஆடக்கூடிய காரணத்தினால்தான் பல்வேறு வகையான ஆன்மாக்கள் இயங்கிக் கொண்டிருக்குது. இப்ப பல்வேறு வகைப்பட்ட ஆன்மாக்கள்னா யாரு அப்படின்னு கேட்டா எறும்பு முதல் யானை ஈராக, எறும்பு முதல் மனிதன் வரை இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம்னு கேட்டா எதனால இருக்கிறோம்? அவரு ஆகாய ஒளி சிற்றம்பலத்துல நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். சரி, இவரை நம்ம எப்படி போய் அடைவது அப்படின்னு கேட்டா அதுக்குதான் நம்முடைய பஞ்சாக்கர மந்திரம்னு ஒரு மந்திரம் உண்டு. என்னதுங்க? நமசிவாயே. நடராஜ பெருமான் எப்படி காணணும்னு கேட்டா நமசிவாயங்கிற வாக்குன்னு காணணும். எப்படிங்க பார்ப்பது அப்படின்னு கேட்டா ந என்பது கீழே பாருங்க முயலங்கனை போட்டு ஒரு காலை மிதித்து கொண்டு இருக்கும். அததான் ந. அவருடைய வயிறு ஆகிய உண்டி இருக்குது பாருங்க, அது மா. ரெண்டு சிகரம் சி, முகம் வா, சடாமுடி யா. நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் பிள்ளையை காண முக்தி. நாமளும் தான் போனோம், இங்கிருந்து 200 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு நடராஜர் போய் பார்த்தா முக்தி கிடைச்சிருமா? எங்க பிள்ளையை காண முக்தினாங்க. நான் 200 ரூபாய் செலவு பண்ணி போனேன், ஆனா எனக்கு எப்படிங்க பிறவி வருது? எவ்வாறு காணுதல் வேண்டும்? நடராஜர் எப்படி பார்க்கணும்? நமசிவாயங்கிற வடிவத்துல பார்க்கணும். அவ்வாறு பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்காதுங்க? பிறவி என்பது வாய்க்காது. அப்ப நமசிவாய சிவாய நம அப்படிங்கிற இருவகையாகவும் பார்க்கலாம் இல்லையா? அதனாலதான் நமக்கு திருவாசகம் என்பது சாத்திர நூலாகவும் கருதப்படுவது நம்முடைய திருவாசகம். எனவே எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு திருவெம்பாவை பாடல். அது எங்க இடம்பெற்றிருக்கிறது சொன்னால் நம்முடைய திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஏன்னு கேட்டா நீங்க 12 திருமுறையும் வகுத்தீங்கன்னா எல்லாமே இறைவனுடைய பெருமையை தான் பேசும் இல்லையா? 12 திருமுறையும் யாருடைய பெருமை பற்றி பேசுதுன்னு கேட்டா சிவபெருமானுடைய பெருமை பற்றி தான் பேசும். ஆனா 8ஆம் திருமுறை யாருடைய பெருமையை பேசுதுன்னு கேட்டா குருநாதனுடைய பெருமையை
இடத்துல எங்கள் பெருமான் திருப்பெருந்துறை பெருமான் பெருமான் தானே பாடியிருக்கிறாங்க கேட்டா நீங்க நல்லா படித்தால் தெரியும். திருப்பெருந்துறையில் நம்முடைய மணிவாசகனாரை சிவபெருமான் எப்படி ஆட்கொள்கிறான் கேட்டா குரு வடிவமாக தான் ஆட்கொள்கிறான். அதான் நம்முடைய திருமூலர் 10ஆம் திருமுறையில சொன்னார், குருவே சிவம் என கூறினன் நந்தி. குரு வேறல்ல, சிவம் வேறல்ல. நம்முடைய சைவ சமயத்தில் குருநாதர் மூலமாக தான் சிவத்தை சென்று அடையவே ஒழிய குருநாதர் அல்லாமல் ஆன்மா ஒருபோதும் சிவத்தை சென்று அடையாது. அதை விளக்குவதுதான் நம்முடைய காசினியின் மேல் வந்த அருட்கதிரோனாக விளங்கக்கூடிய நம்முடைய பெண்ணாடத்தில் உதயம் செய்த மெய்கண்ட தேவர் சிவஞான போதத்தில் 8ஆம் நூற்பாவை நமக்கு காட்டுகிறார். சிவஞான போதம் வீட்டுல நூல் இருந்தா சிவஞான போதம் 8ஆம் நூற்பா படித்தீங்கன்னா குருநாதர் வேண்டுமா வேணாமாங்கிறத மெய்கண்டா தெளிவாக நமக்கு பதிவு செய்து காட்டியிருப்பார். எனவே 8ஆம் திருமுறை குருநாதருடைய பெருமையை பேசும். இதற்கு ஒரு பழமொழி உண்டுங்க. 8ஆம் திருமுறை 8ஆம் திருமுறை. அது என்ன 8ஆம் திருமுறை? 8ஆம் திருமுறை 8ஆம் திருமுறை அவ்வளவு எளிதாக சிவபெருமானுடைய திருவடியை எட்டிவிட முடியாது. அது சிவபெருமானுடைய திருவடியை எட்டணும்னா திருவாசகத்தை எப்படி படிக்கணும்னு கேட்டா அன்பினால் படிக்கணும். சிவபெருமானை எப்படியா நம்ம போய் அடைய முடியும்னு கேட்டா பணத்தினாலோ அதிகாரத்தினாலோ கல்வியினாலோ அவன் அடைய முடியாது. அவனை எப்படி அடைய முடியும்னு கேட்டா அன்பினால் தான் அடைய முடியும். இதைதான் நம்முடைய மணிவாசகனார் திருவாசகத்தில் சொன்னார், அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆட்கை. அன்பு ஒன்றினால் தான் அவனை அடைய முடியும். அடைய அன்பு இல்லாமல் ஒருபோதும் என்ன பண்ண முடியாதுங்க, சிவபெருமானை சென்று அடைய முடியாது. அதனால 8ஆம் திருமுறையை அன்பினால் ஓதினால் அவனுடைய 8வது திருவடியாகிய அந்த திருவடியை நாம் எட்டிவிடலாம். இந்த மாதம் திருவெம்பாவை நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னு கேட்டா திருவெம்பாவையை மார்கழி மாதத்துலதான் மட்டும்தான் படிக்கணும், வேற எந்த மாதத்திலையும் படிக்க கூடாது நாமளே ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோம் இல்லையா? நம்ம திருவெம்பாவைய அதுவும் திருவாசகம் முற்றோதல் பண்ணும் போதெல்லாம் திருவெம்பாவை வந்துருச்சு. நமக்கு 22 பாட்டு இருக்குது, அதுக்குள்ள திருவெம்பாவை வந்துருச்சா அப்படின்னு நம்ம எல்லாம் பண்ணுவோம். திருவெம்பாவை ஏனைய நாள் ஓதுவது கிடையாது. ஸ்பெஷலா நம்ம என்னைக்கு ஓதுறோம்னு கேட்டா மார்கழி மாதத்தில் மட்டும்தான் என்ன பண்றோம், திருவெம்பாவை ஓதுறோம் இல்லையா? இதை திருவெம்பாவையை பற்றி நம்முடைய சில திரு ஞானப்பிரகாச சுவாமிகள், அதாவது தொட்டை மண்டல ஆதீனம் அவர்கள் திருவெம்பாவை பற்றி தனியா ஒரு கட்டுரை வரைந்துள்ளார்கள். அதை சொல்றாரு, இந்த காலத்துல வாழக்கூடிய ஆன்மாக்கள் திருவெம்பாவையை எப்போது ஓதுவார்கள் என்றால் மார்கழியில் மட்டுமே ஓதுகிறார்கள், வருத்தப்படுவார். திருவாசகத்துல திருவெம்பாவை எல்லா நாளும் ஓதலாம், அதுல எது விதமான ஐயமும் இருக்க வேண்டாம். எனவே நம்முடைய திருவெம்பாவையை நாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா தமிழ்நாட்டுல மட்டும்தான் திருவெம்பாவை படிக்கிறாங்க, ஏனைய நாட்டுல படிக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு தெரியாது நினைக்கலாம் இல்லையா? நம்முடைய தாய்லாந்துன்னு ஒரு லேண்ட் உண்டு, எங்க ஒரு நாடு உண்டு. அந்த தாய்லாந்துல அதாவது இந்த உலக போருக்கு முன்னால் அங்க என்ன இருந்தது கேட்டா மன்னர் ஆட்சி இருந்தது. அந்த மன்னர் ஆட்சியில அந்த மன்னர் முடிசூட்டும் போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திருவெம்பாவை பாடிதான் முடிசூட்டுவார்கள், திருவெம்பாவை பாடிதான் அரசியல் கூட்டம் நடைபெறும். இதை யாரு சொல்றாங்கன்னு கேட்டா கோயம்புத்தூரில் கண்ணாயிரம் ஐயாயிரம் ஒரு ஐயா அவர்கள் திருவாசகத்திற்கு பேருரை செய்துள்ளார்கள். அவங்க யாருன்னு கேட்டா பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய சீக்கிய சுப்பிரமணிய முதலியார் அவர்களுடைய மருமகன். அவர் உரையில அதுல பதிவு செய்யும் போது சொல்றாருங்க, தாய்லாந்துல சியாம் என்கிற நகருக்கு திருவெம்பாவை
திருவெம்பாவை தாய்லாந்தில் சியாங் நகரில் மன்னருடைய ஆட்சி காலத்தில் பாடப்பெற்றது என்பதை ஒரு கிறிஸ்துவன் பதிவு செய்து காட்டுகிறார். நினைத்து பார்க்கணும், ஜியும் போப் அவர் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார் சொன்னால் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக தமிழகத்திற்கு வந்தார். ஆனால் நம்முடைய திருவாசகத்தை பார்த்து படித்த உடனே ஒரே வார்த்தை ஆங்கிலத்துல சொன்னார், எதுவுமே சொல்லல. திருவாசகத்தை பார்த்து ஆங்கிலத்துல சொன்னார், போன் மெல்ட் சாங், எலும்பை உருக்குவது திருவாசகம் தான். ஒரு கிறிஸ்தவன் சொன்னான், போன் மெல்ட் சாங், ரத்தத்தை மட்டும் இல்ல உன்னுடைய எலும்பையே உருக்கும் அத்தகைய ஆற்றல் பொருந்தியது திருவாசகம். அதனால அவர் என்ன பண்ணாருங்க, பைபிள் அச்சடிகளை விட்டுட்டு திருவாசகத்தை அச்சடித்து உலகம் முழுவதும் கொடுத்த பெருமைக்குரியவர் ஜியும் போப். தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் வேற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்முடைய பெருமையை கருதுகிறார்கள். ஆனால் நம் பெருமையை சிறுமை என்று கருதுகிறோம். நினைச்சு பாருங்க, திருவண்ணாமலையில யாருமே தெரியாது, பௌர்ணமி மாதத்துல வேட்டி கட்ட தெரியாம கட்டிக்கிட்டு திருநீர் பூச தெரியாம போட்டிக்கிட்டு அருணாச்சலா அண்ணாமலையாரேன்னு பல கோடிக்கு சொத்துக்கு அதிபதியானவன் துண்டை கட்டிக்கிட்டு சாதாரணமா வந்து நிக்கிறான். ஏன்னு கேட்டா, செல்வத்தை பார்த்து பார்த்து செழிச்சு போச்சுங்க. செல்வம் என்ன எனக்கு கொடுத்தது? மன நிறைவு தரல, நோய் தான் வாய்க்கப்பட்டது. செல்வம் ஒன்றுக்கும் பயப்படாதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணா, எல்லா செல்வத்தும் வேணாலும் ஒதுக்கிட்டு அண்ணாமலையில அண்ணாமலையாரே உட்கார்ந்துருக்கிறான். ஆனா நாம என்ன பண்றோம், செல்வம் செல்வம் என்று கருதி இந்த பிறவியை வீணடிக்கிறோம். வாய்த்தது நமக்கு ஈரோர் பிறவி மதித்திடுமே என்றார்கள் நம்முடைய அருளாளர் பெருமக்கள். அதான் நம்முடைய குன்றைப்பதி செய்கிறார் பெருமாள் இரண்டாவது பாட்டில் பெரிய புராணத்தில் சொன்னார், இந்த உடம்பு எதற்காக வழங்கப்பெற்றது என்று சொன்னார், தான் அடைந்த உறுதியை சார்பால் தேன் அடைந்த மலர்வழி பிள்ளைகள் மாநடம் செய் மனதை பொற்றாய் கொலை. உடம்பு எதற்காக இறைவன் நமக்கு வழங்கினான் என்று சொன்னால், தான் அடைந்த உறுதியை சார்பால் தேன் அடைந்த மலர்வழி பிள்ளைகள் மாநடம் செய் மனதை பொற்றாய் கொலை. பிள்ளையிலே நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய நடராச பெருமானை தொழுவதற்கு தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் இந்த உடம்பை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்றால் கேள்விக்குறிதான். அவங்க மனசுக்கு தெரியும் இந்த உடம்பை நாம இதற்காக பயன்படுத்தினோம். ஒரு ஒரு கருவிகளும் எதற்காக வழங்கப்பெற்றது என்பதை நம்முடைய திருநின்ற செம்மையால் கொண்ட திருநாவுக்கரசு பெருமான் திரு அங்கமாலையில் சொன்னார், தலையே நீ வணங்காய். இந்த கலை எதற்காக சாமி கொடுத்தாருன்னு கேட்டா, கரவேசி பாட்டு வந்தவங்களுக்கு வணங்குறது கொடுக்கல, அடியாரை வணங்குவதற்கும் சிவபெருமானை வணங்குவதற்கும் தான் இந்த கலை கொடுக்கப்பட்டது. கை எதற்கு கொடுத்தது? கைகால் கூப்பிட்டது. இந்த காலத்துல கையை யார் பாட்டா கும்பிடுவாங்க? அதனால வெள்ள சட்டை போட்டு 2000 நோட்டு தெரியுற மாதிரி வச்சுட்டு ஒருத்தர் வந்து வாங்க 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 வாங்க. ஆனா அப்பர் சாமி சொன்னார், கைகால் யாருக்கு கூவிய வேண்டும் என்று சொன்னார், அரணடிக்கு அன்பு அருளாக்குங்க, அடியாருக்கு தான் பண்ணணும். இது சான்று அவருடைய வரலாறு. சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு வந்தார் நம்முடைய மருளிக்கியார். வந்த உடனே என்ன ஆச்சா, அரசன் பார்த்தான், மகேந்திரவர்ம பல்லவன் பார்த்தார், என்னடாம வயிற்று வழி வந்தது, சூளை நோய் வந்துருச்சான்னு போனா மதம் மாறி போயிட்டானே, அவன் என்ன பண்றதுன்னு சொல்லி சிப்பாய்கள் அனுப்புறான். யானைப்படை, இந்த படை, அந்த படைன்னு ஆளுங்கள் அனுப்புறான். எதுக்கு? திருநாவுக்கரசு நாயனாரை கூட்டிட்டு வரணும். எங்க? அவனுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு வரணுன்றதுக்காக பல்வேறு வகையான காவலர்கள் அனுப்புறான். அதுக்கு வந்திருக்கிறாங்க. திருநாவுக்கரசர் திருநீர் பூசி வெண்மை ஆடையை அணிந்து கையில உறவாரம் ஏந்தி நிற்கிறார். இருக்கிறாங்க, அங்கிருந்து வராங்க. திருநாவுக்கரசர் சொல்லியா எடுத்து என்ன சொல்றாங்க, மருளிக்கியாரே நீ செய்தது தவறு, நீ எப்படி நீ போய் சைவ சமயத்தை சாரலாம்? உங்களுடைய மன்னன் உன்னை அழைத்து வர சொன்னான், வா ஏறி உட்காரு போராடினாராம். அந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்றாரு, அந்த இடத்துல ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் தான் நாமார்க்கு குடியல்லோ. அரசன் கூப்பிடுறாரா, வாயா நாமார்க்கு குடியல்லோ, நீ வரலன்னா கைது செய்வோம், என்ன பண்ணுவோம், கைது பண்ணுவோம், நம்மளே எங்கோ நாம சொல்றாங்க போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடும். இந்த போராட்ட
சமயங்கள் சிவத்தை சென்று அடையாது. ஏன்னா இது காரணம் கேட்டா, இந்த மார்கழி மாதத்துல திருவெம்பாவை பாடுவோம். வைஷ்ணவர்கள் என்ன பாடுவாங்க? திருப்பாவை பாடுவாங்க. நீங்க நிறைய பேர் உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும், திருவெம்பாவைக்கும் திருப்பாவைக்கும் வித்தியாசம் உண்டு. நாமளும் 4 மணிக்கு கோயிலுக்கு வருவோம், அவங்களும் 4 மணிக்கு கோயிலுக்கு போவாங்க. திருவெம்பாவையை நம்முடைய சமயம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, திருவெம்பாவையை யார் படிப்பாங்கன்னு கேட்டா, கல்யாணம் ஆகாது இருக்கக்கூடிய மகளிர்கள் நல்ல சிவனடியாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன படிப்பாங்க? திருவெம்பாவை படிப்பாங்க. இதுதான் நம்முடைய நூல். ஆனா திருப்பாவை எப்படி தெரியுங்களா? திருப்பாவை என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணனே பெருமாளே கணவனாக அமைய வேண்டும் என்று திருப்பாவையை படிப்பாங்க. எவ்வளவு பெரிய மூடத்தனம்னு நீங்களே பார்த்துக்கலாம். நம்முடைய சமயம் என்ன சொல்றது? சிவனடியார், சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார் நல்லவனாக ஒரு கன்னி பெண்ணுக்கு வாய்க்க வேண்டும் என்பதற்காக திருவெம்பாவையை நாம் பாடுகிறோம். ஆனா அந்த சமயம் என்ன சொல்லுது? திருப்பாவை கண்ணகிரானே கணவன். இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் சிவஞான சித்தியாரி நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் மறுப்பார். சிவஞான சித்தியார் சுபகம் எடுத்து பார்த்தா தெரியும். இந்த செய்திகள் எல்லாம் இடம்பெறும். வழிபாடு என்பது நம்முடைய சமயம் காட்டுவதுதான் உண்மையான வழிபாடு. மற்ற எதுவும் உடனே வச்சுக்கலாம். அதான் வணக்கத்திற்குரியவர்கள் இல்லையா? ஏன்னு கேட்டா, பெருமாளை யாருக்கிட்ட வந்து சக்கரம் வாங்கினார்? கையில் வச்சிருக்கிற சங்கும் சக்கரமும் யாருக்கிட்ட வாங்கினாருங்க? சிவபெருமான்கிட்ட வாங்கினார். இங்க திருவேலிமலையில வாங்கினார். போன தடவை அடியே மண்டப்ப திருவேலிமலை சிறப்புகள்னு பார்த்தோம். அதுல அந்த திருவேலிமலை கோபுரம் எங்கிருந்து வரப்பட்டதுன்னு கேட்டா, விண்ணகத்தே இருந்து மண்ணகத்தே வந்த கோபுரம் திருவேலிமலை கோபுரம். வாழ்க்கையில ஒரு நாளாச்சும் நீங்க என்ன பண்ணணும்? திருவேலிமலையில போய் அந்த வைகுண்டத்துல இருந்து வந்த கோபுரத்தை கண்ணால் பார்க்கணும் இல்லையா? அடுத்து அவர் படுத்திருக்கிறாரே இடம், நம்ம என்ன சொல்றோம்? வைஷ்ணவர்கள் படுத்திருக்கக்கூடிய இடம் அங்க யாரு? அந்த இடத்துல முதல்ல யார் இருந்தான்னு கேட்டா, உபமன்ய முனிவர் அங்க இருந்தார். சிவனடியார்கிட்ட இருந்து பெற்றதுதான் அந்த இடம் இல்லையா? சிவனடியார்கிட்ட வந்து தீக்கை பெற்றார். யாருக்கிட்ட? மாதவன் அடிமேல் முடி வைத்தவன் உபமன்ய முடி. மாதவன் என்று சொன்னால் கண்ணபிரான். கண்ணபிரானுக்கு திருவடி தீக்கை கொடுத்தவர் ஒரு சிவனடியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த சமயத்தில் இருந்தாலும் இறுதியாக எங்க வரணும்? சைவத்துக்கு தான் வந்தாகணும். எல்லா பிறப்பும் பிறந்து கிடைத்தே வாசனார். எப்பவா சைவ சமயத்துக்கு வருவேன்? லண்டன்ல பிறந்து, ஆப்பிரிக்கால பிறந்து, எல்லா செல்வத்தையும் பொய்த்து, எல்லா செல்வத்தையும் விடுத்து, இதையெல்லாம் போதும் எனக்கு, உன்னுடைய திருவடிகள் வேதும் என்று என்னைக்கு அந்த ஒரு நிலை வருதோ அன்றுதான் சிவனடியாராக ஆக முடியுமே. அன்றி நீ நினைத்தவுடனே ஆக முடியுமான்னு கேட்டா ஒருபோது ஆக முடியாது. அவன் நினைக்கணும். அவன் அருளாரே அவன் தாழ் வணங்கி என்றார் மணிமொழியார். அவன் அருள் இருந்தானா எதையும் செய்ய முடியும். அதனால இங்க சொன்னார் பாருங்க, இந்த திருவெம்பாவை மார்கழி மாதத்தில் நம்முடைய கன்னி பெண்கள், திருமணம் ஆகக்கூடாது ஆகாத இருக்கக்கூடிய பெண்கள் காலையில், அதாவது வைகரை பொழுது, அந்த பொழுதுல எழுந்து ஆற்றங்கரைக்கு வந்து நீராடுவார்கள். நாம நினைக்கிறோம் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு வரணும்னா ஹீட்டர் போடுறோம். காலையில எந்திரிச்சு சுடுதண்ணி தான் குடிக்க முடியும் நம்மளால. ஆனா இந்த பெண்கள் என்ன பண்ணாங்க? வைகரை துயில் எழுந்து அந்த ஆற்றங்கரைக்கு வந்து அந்த பச்சை தண்ணியில குளிச்சு எழுந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க? திருநீர் பூசி உமையம்மையை ஒரு வடிவமாக அமைத்து அந்த அம்மாவை மண்ணில் வச்சு வழிபாடு செய்வார்கள். இதுதான் திருவெம்பாவை. நாம நினைச்சு பாருங்க, காலையில 4 மணி கோயிலுக்கு வரணும்னா எந்திரிக்கும் போதே உடம்பெல்லாம் நடுக்கும். மார்கழி மாசங்க, குளிரா இருக்கக்கூடிய நாளுங்க, இதுல எப்படி பச்சை தண்ணியில போய் குளிக்க முடியுமா? என்னுடைய உடம்பு ஏற்கனவே என்ன பண்ணுவோம்? ஹீட்டர் போட்டு இல்ல பர்னர்ல அடுப்பு திருப்பி கேஸ் வச்சு என்ன பண்றோம்? குளித்துட்டு வரோம். ஆனா அன்றைய காலத்து பெண்கள் காலை பொழுதில் வைகரை பொழுது ஆற்றங்கரைக்கு வந்து குளிச்சு குளித்தது மட்டும் அல்லாம அங்கே மண்ணால்
வழிபாடு செய்தார்கள். இதுதான் திருவெம்பாவை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வரி கொடுத்திருப்பாங்க, சக்தியை வியந்தது. நூல் இருக்குதுன்னா பாருங்க, திருவெம்பாவை திரு அண்ணாமலை அருளியது கீழே சக்தியை வியந்ததுன்னு ஒரு சொல்லு இருக்கும். அது சக்தியை வியந்தது என்பதற்கு இதுதான பொருள். இப்போ அப்படி மண்ணில் அகற்றி 9 வகையான சக்தியை எழுந்தருள் செய்வார்கள். அது என்ன 9 வகையான சக்தின்னு கேட்டீங்கன்னா, மனோன்மணி, சர்வபூதமணி, பலப்பிரதமணி, கலவிகரணி, பலவிகரணி, காளினி, கௌத்தினி, சேட்டை, வாமை, இப்படி 9 வகையான கன்னிமார்களை எழுப்புவார்கள். அதுல மனோன்மணி முன்னாடி சொன்ன பாருங்க, அது மட்டும்தான் பார்வதி தேவி ஆகிய அந்த அம்மை மனோன்மணி. இந்த மணி மட்டும்தான் என்ன இருக்கும், சிவபெருமானோடு எப்போதும் அத்திவிதமாக கலந்திருக்கும். ஐயா, அத்திவிதம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க சிவஞான போதும் 2ஆம் நூற்பா படித்தால் தெரியும். அவையாய் தானேயாய், அவையே தானேயாய் என்பதுதான் அத்திவிதம். திருஞான சம்பந்தர் திருவிழிமிழலை பதிகத்துல ஒரு வரியில சொல்லியிருப்பார், ஒன்றாய் உடனாய் வேடாய். இந்த காலையில எழுந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 9 கன்னிமார்களை உயிரிழந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சக்தியை எழுப்புவார்கள். இப்போ மனோன்மணி, இந்த மனோன்மணி என்கிற சக்தி என்ன செய்யுது கேட்டா, பாவ புண்ணிய கணக்கில் ஒரு ஆன்மா இருந்ததுன்னா அந்த ஆன்மாவினுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் நீக்கி குருநாதரை அனுப்பி பக்குவம் பெற செய்து அந்த ஆன்மா அந்த சக்தி என்ன பண்ணணும் செய்யணும்னு கேட்டா, சிவபெருமானுடைய திருவடியை சென்று அந்த ஆன்மா அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். மனோன்மணிங்கிற சக்தி என்ன செய்யும், ஒரு ஆன்மா பாவ புண்ணியத்தில் இருந்தா அந்த பாவ புண்ணியத்தை நீக்கி பக்குவப்படுத்தி சிவபெருமானிடம் போய் சேர்ப்பதுதான் மனோன்மணி ஆகக்கூடிய சக்தி. அடுத்து பாருங்க, சர்வபூதமணி. இந்த சர்வபூதமணி என்பவர் யாருன்னு கேட்டா, எல்லா உயிர்களினுடையும் கலந்து நின்று புண்ணியங்களை நீக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், புண்ணியம் செஞ்சா முக்தி கிடைச்சிடும், புண்ணியம் செய்த முக்தி கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது இல்லையா. புண்ணியம் செய்த முக்தி கிடைக்குமான்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் நல்லா படித்திருந்தீங்கன்னா தெரியும், புண்ணியம் செய்தால் பிறவி உண்டு. இந்த புண்ணியத்தை 2 வகையாக பிரிப்போம். ஒன்று பசு புண்ணியம், இன்னொன்று படி புண்ணியம். வசு புண்ணியம் அப்படின்னு என்னன்னு கேட்டா, யாரோ ரோட்ல இருக்கிறாங்க, யாருன்னே தெரியல, நம்ம கிட்ட வந்து கையேந்துறாங்க, நாம என்ன பண்ணுவோம், 5 or 10 எடுத்து போட்டுருவோம். இது என்ன பண்ணுவோம், கல்வியில கொண்டு போய் இந்த புண்ணியம் சேர்த்துரும். இப்போ ஆலயத்துக்கு வரோம், சாமி கும்பிட்றோம், தரிசனம் பண்றோம், வேண்டுதல் வைக்கிறோம், போறோம்னா இது என்ன பண்றோம், இதுவும் பரிபுண்ணியமா மாறி கல்வினைக்கு போயிடும். அடுத்தது பாசம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கிறோம், ஒருத்தர் தப்பான நெறிக்கு கூட்டு போறோம் அப்படின்னா அது தீய வினைக்கு போய் நரகத்துக்கு கொண்டு போயிடும். நல்லா நினைச்சுக்கீங்க, புண்ணியம் செஞ்சாலும் பிறவி உண்டு, பாவம் செஞ்சாலும் பிறவி உண்டு. இந்த புண்ணியம் பாவத்திலிருந்து ஆன்மா விடுபடுவது எப்படி? அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் எளிமையாக கூடியது. புண்ணிய பாவத்திலிருந்து ஆன்மா விடுபட வேண்டும் சொன்னா எல்லா செயலும் சிவன் செயலே என்று நீ நினைத்து நீ செய்வாயானால் நீ பாவத்திற்கும் அகப்பட மாட்டாய், புண்ணியத்திற்கும் அகப்பட மாட்டாய். நீ சிவபெருமானுடைய திருவடியை சென்று அடைவாய். யாருக்கோ தானம் பண்றோம்னா, இப்ப நான் சம்பாதிச்சு 4 பேருக்கு சொல்லிடுவோம், நான் அவருக்கு கொடுத்தேன், நான் இது பண்ணினேன், நான் அது பண்ணினேன். கோயிலுக்கு எதாவது பண்ணோம்னா ஒரு ஃபேன் வாங்கலாம், அது பேர் பெருசா எழுதி கொடுப்போம். இதெல்லாம் என்ன பண்ணோம், பசு புண்ணியமா மாறி இறைவிக்கு உட்படுத்தும். தெரியல இல்லையா? இப்போ இதுல இருந்து ஆன்மா விடுபடணும்னா ஏகனாகி இறைப்பணி நிற்க என்றார் மெய்கண்டார் சிவஞான பார்ப்போம். எது செஞ்சாலும் சாமி கொடுத்தது சிவார்ப்பணம். சாப்பிடும்போது சிவார்ப்பணம். கோயில வந்து கொடிமரம் எதுக்கு வச்சாங்க தெரியுங்களா? எல்லா சாமி கும்பிட்டு கீழே உளுந்து, பெருமானே நான் இன்று வழிபாடு செய்த புண்ணியங்கள் எல்லாம் உனக்கே சேரும் சொல்லி கீழே உளுந்து வழிபாடு செய்வதற்கு தான் கொடிமரம். இங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டா என்ன ஆயிடும், பலி புண்ணியமா மாறி திரும்பி பிறவிக்கு உட்படுத்தும். திரும்பி சகல வந்த ஆன்மாக்களோடு இணைந்து பிராத
காலத்தை சந்தில எல்லா வினையும் அனுபவிக்கிறது. அதனாலதான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், எந்த செயலாக இருந்தாலும் சிவனை நினைத்து அவருடைய நாமத்தை உச்சரித்து கொடுக்கணும். அதனால பண்டைய காலத்துல அகத்தியர் படம் பார்த்தா தெரியும், அதை சொல்லுவார் சிவார்ப்பணம். சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் இது என்னுடைய பணம் இல்லையா, எல்லாம் சிவபெருமானுடைய பணம். என்னதுங்கிறது ஒன்றும் கிடையாது. என்னதுன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஆணவம் வேலைப்படும். ஆணவம் வந்தா சாமி வழிபட முடியாது. நமக்கு இருக்கிற 3 பகையாளி இருக்கிறார். ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 தான் நமக்கு பகை. உயிருக்கு பகை எதிரி கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, நம்ம கடன் வாங்கணும் இல்ல, நமக்கு பகை யாருன்னு கேட்டா ஆணவம், கண்மம், மாயை தான் பகை. ஆன்மாவுக்கு அதுதான் தீவிரவாதி, அதுதான் டெரரிஸ்ட். அது எப்படி நாம விடுபடணும்னு கேட்டா குருநாதர் வந்தால் ஆன்மா பக்குவம் பெறும். குருநாதர் வராத வரை ஆன்மா பக்குவம் பெறாது. திருவாசகமே இது சான்று. ஒரு வரி உங்களுக்கு சொல்றேன், சிவபுராணம் படிச்சா உங்களுக்கு தெரியும். அதை சொல்லுவார், 5 புலனும் எனக்கு என்ன பண்ணுது, வஞ்சனையை செய்துபார். இன்னொரு மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலன்னார். அந்த பதிகத்தில் மாறி அது யாரு, குருநாதர் வருவதற்கு முன்னால் என்னுடைய புலம் என்ன பண்ணது, வஞ்சனை செய்தது. குருநாதர் வந்த பிறகு இதே மாணிக்க வாசகர் போற்றி திருஅகவலில் சொல்றார், நன்புலன் ஒன்றி நாத நாத என்று அழைச்சி உடைத்தருமாறி உலோகம் சிலிர்ப்ப. குருநாதர் வருவதற்கு முன்னால் என்னுடைய புலன்கள் அனைத்தும் என்ன பண்ணுச்சு, வஞ்சனையை செய்தது. ஆனால் குருநாதர் வந்த பிறகு என்னுடைய புலன்கள் எல்லாம் நன்மை தரக்கூடிய புலனாக மாறியது என்றார். திருவாசகத்தை 2 வகையா பிரிச்சுக்கிறோம். குருநாதர் வருவதற்கு முன், குருநாதர் வருவதற்கு பின். குருநாதர் வருவதற்கு முன்னால் மணிவாசகனார் எப்படி பாடினார், குருநாதர் வந்த பிறகு எப்படி பாடினார் நீங்கள் பொறுமையாக சிந்தித்து படித்தால் உங்களுக்கு இது புலப்படும். போல இப்படி 9 வகையான சக்திங்க. இந்த சக்தி என்னன்னா, காற்றுல கலந்திருப்பது ஒரு சக்தி, தீயில கலந்திருக்கும், அப்படி மூச்சில கலந்திருக்கும், எல்லாமே இந்த சக்தியான. இதை பற்றி விரித்து பேசினா இன்னும் நமக்கு நேரம் இருப்பது கொஞ்ச நேரம். அதனால தலைப்புகளை கொஞ்சம் போடணும். கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சிருந்தோம்னா இந்த 9 சக்திகளை பற்றி நாம் சிந்தித்திருக்கலாம். ஆனால் காலம் காரணமாக இந்த 9 சக்தியும் ஒரு வகையான செயலை செய்யும். இன்னொன்று என்ன செய்யணும் கேட்டா, சூரியன் ஒளியில இருந்து ஆன்மாவுக்கு ஒன்று நன்மையை செய்யும். தாவரங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு சக்தி ஒன்று இருக்கலாம், நவசக்தின்னு பேர். அம்மைக்கு ஐயர்கள் அந்த வேள்வி வளர்க்கும் போது, யாகம் வளர்க்கும் போது இந்த 9 பேர் சொல்லுவாங்க. 9 பேர் சொல்லிதான் யாகம் வளர்த்துவாங்க. அதுபோல இந்த 9 வகையான சக்திகளை நம்முடைய கன்னிமார்கள் என்ன பண்ணுவாங்க, எழுப்பி ஆற்றங்கரையில் பூசை செய்வார்கள். சக்தி என்பது ஒன்றுதான், அது என்ன பண்ணுது, பல வகையாக தொழில்படுது. உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கு. இந்த கரண்ட் என்ன பண்ணுது, ஃபேனை ஓட செய்யுது, ஹீட்டர் ஒர்க்காக செய்யுது, அயன்பாக்ஸ் ஒர்க்காக செய்யுது, ஏசி ஒர்க்காக செய்யுது. இதெல்லாம் கரண்ட் ஒன்றுதான். ஆனா பொருள் என்ன பண்ணுது, ஒரு பொருளுக்கும் ஒரு வகை பயனை தருவது. அதுபோல சக்தி என்பது ஒன்றுதான். அது என்ன பண்ணுது, எல்லா ஒரே சக்தி பல்வேறு வகையாக தொழில் செய்கிறது என்பதுதான் நம்முடைய மணிவாசகனார் காட்டுகிறார். இன்னைக்கு அடியனுக்கு வழங்கிய தலைப்பு, உங்களுக்கு திருவெம்பாவை படிச்சா தெரியும், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படிங்கிற அந்த பாடல். அந்த பாடல்ல தான் இந்த வரி வரும். அந்த பாடலை பாருங்க, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு பழம் சொல் ஒரு புண்ணியம் நச்சத்தால் எங்கள் பெருமான் கொன்று உரைப்போம் என் கொங்கை நின் அன்பர் அல்லால் தோல் சேரற்க என் கை உனக்கு அல்லால் எப்படியும் செய்யற்க கங்குள் பகையத்தன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எனக்கேளோ எம்பாய். வழங்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, என்னுடைய கண் உன்னுடைய காட்சியை தவிர எதுவும் காணக்கூடாது. என்னுடைய கை என்ன பண்ணக்கூடாது, உன் பணி அல்லாமல் எந்த பணியும் செய்யக்கூடாது. என் காது உன்னுடைய திருச்செவியை கேட்காமல் வேறு எந்த ஒரு செய்தியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய தலைப்பு. அதுபோல இங்க முதல் வரி, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு கொடுத்திருக்கிறார்.
அது என்ன? நன்றிமிக்க சிவனை செல்வர்களே, இந்த நிகழ்ச்சியின் கொடையாளர் நமது ஆர்டிஎஸ் சிவகுமார் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சென்ற ஆண்டு நமது ஆலயத்தில் நமது திருவிடைமுகத்தில் ஓதுவார் அவர்கள் திருமுறை இசை நிகழ்ச்சி சிவராத்திரி இரவு நம்மளை எல்லாம் கண்முழுக்கி அந்த நிகழ்ச்சி கொடையாளராக திகழ்ந்தார். இந்த ஆண்டும் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு கொடையாளராக வந்துள்ளார். அவருடைய குடியேற்றம் திருமுறை நன்னெறி சங்கம் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துள்ளோம். அவர்களுக்கு நமது குடியேற்றம் திருமுறை நன்னெறி சங்கத்தின் சிறப்பு தலைவர் வீரபத்திர அவர்கள் நல்ல தென்னாடு சிவனே போற்றி போற்றி. நன்றி. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். இந்த வரி அதாவது ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு இந்த வரி பழமொழியாக இருந்தது. நாம சொல்ற பழமொழின்னு, ஆனால் மணிவாசகனார் காலத்தில் ஒரு பழமொழி இருந்தது. அது என்னதுங்க? உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்பது தொன்மை வாய்ந்த பழமொழி. அந்த பழமொழியை எடுத்து நம்முடைய மாணிக்க வாசகர் ஒரு பாடலாக இருக்கிறார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கிறார், கன்னி பெண். அவர் திருமணம் அடைவதற்கு திருமணம் வயதை எழுதிவிட்டாள் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த பெண்ணுக்கு தக்க ஒரு ஆடவனை பார்த்து என்ன பண்ணுவார்கள்? மனம் முடிப்பார்கள். அந்த மனம் முடிக்கிறதுக்கு சொன்னார், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அடைய வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு மகனை சொல்லி பார்ப்பார்கள். மகனை இல்லையா? இந்த காலத்திலையும் 2 வகையான மேரேஜ் உண்டு. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ். சங்க இலக்கியம் சொல்லுது. எங்க காலத்திலேயே இருந்ததுயா ஐயா, பல ஆண்டுகள் பல யுகங்களுக்கு முன்பே இருந்தது. என்னது? விதி திருமணம், இயற்கை திருமணம்னு பேர். விதி திருமணம்னா என்னன்னு கேட்டா, பெற்றோர்களால் நிச்சயம் செய்யக்கூடிய திருமணத்திற்கு விதி திருமணம்னு பேர். இயற்கை திருமணம்னா என்னன்னு கேட்டா, தலைவன் தலைவியாக சேர்ந்து மனம் செய்து கொள்ளுதல் இயற்கை மனம். ஆனா இங்க மாணிக்க வாசகர் பதிவு செய்வது எந்த திருமணத்தை பத்தி பேசுறாருன்னு கேட்டா, விதி திருமணமாகிய பெற்றோர்களினுடைய அனுமதியோடு செய்யக்கூடிய திருமணத்தை பற்றி பேசுகிறார். இது என்ன தெரியுது? இந்த நூலை படிக்கக்கூடிய அறியாத மக்கள் அனைவரும் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய மணமகனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய ஞான நூல் எடுத்து காட்டுது. அப்போ ஒரு பெண்ணினுடைய இலக்கணத்தை அழகா சொல்றாரு பாருங்க. எப்போ கிபி மாணிக்க வாசகருடைய காலம் தெரியவில்லை. அதுதான் நமக்கு கிடைத்த தவக்குறைவு. அது 7ஆம் நூற்றாண்டா, 2ஆம் நூற்றாண்டா, 10ஆம் நூற்றாண்டான்னு நமக்கு தெரியல. காலம் நமக்கு அது பதில் சொல்லல. ஆனா அவர் சொன்னார் பாருங்க, பெற்றோர் காட்டக்கூடிய மகனை தான் திருமணம் செய்து சொல்லியிருக்கிறார்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் என்ன பண்ணணும்? அவருடைய வாக்குல இருந்துதான் ஒவ்வொரு காரியமும் நான் செய்யணும் இல்லையா? அது போல அந்த காலத்துல பெண்ணுக்கு குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டா என்னதுங்க? 10th 12th MA BA MD PhD அந்த காலத்துல குவாலிபிகேஷன் கிடையாது. அந்த காலத்துல குவாலிபிகேஷன் என்ன பெண்ணுக்குன்னு கேட்டா, கற்பு தான் குவாலிபிகேஷன். யாரு சொல்றான்னு கேட்டா, நம்முடைய தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் கற்பு இயலில் 140வது பாடலில் நம்முடைய தொல்காப்பிய பதிவு செய்யறார். கற்புக்கு ஒரு இலக்கணத்தை சொல்றாரு பாருங்க. கற்பு எனப்படுவது கரணமோடு புணர குறிமறை கிழவோன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்பது கொள் அதுவே. கற்புனா அந்த காலத்துல என்னன்னு கேட்டா, பெற்றோர்கள் யாருக்கு போய் மனம் செய்யணும்னு சொல்றாங்களோ அந்த பையனை போய் அவர் திருமணம் செய்து கொள்றாரு பாருங்க, அதுக்கு பேர் தான் கற்பு என்பதை தொல்காப்பிய நமக்கு பொருள் அதிகாரத்தில் கற்பு இயலில் 140வது பாடலாக நமக்கு காட்டுகிறார். அது
மட்டுமல்லாமல் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த நம்முடைய தாயுமான சுவாமிகள், நமக்கு 63 தான் தெரியுது, உம்மன் குருபரர் தெரிய மாட்டேங்கிறாரு, தாயுமான சுவாமிகள்லாம் தெரியல நமக்கு இல்லையா? அந்த தாயுமான சுவாமிகள் ஒரு பாடலை சொல்லுவார் பாருங்க, கற்புரு சிங்கை மாதர் கணவரை அன்றி வேறொரு விழுப்புறத்தவரை நாடார். இந்த தொடருக்கு என்ன பொருள்னு கேட்டா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறான்னு கேட்டா, கணவன் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறானா அந்த பெண் என்ன பண்ணணும்னு சொன்னா, தன்னுடைய கணவனை அன்றி வேறொரு இழுப்புறமாக இருக்கக்கூடிய கணவனை நாடக்கூடாது. நன்றாக இருந்தாலும் தீரே என்றாலும் இவனே என்னுடைய நாயகன் என்று வாழ வேண்டும் என்பதை தாயுமான சுவாமிகள் அவருடைய பாடல்ல நமக்கு எடுத்து காட்டுறார். இந்த கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டுமல்லங்க, கற்பு என்பது ஆடவனுக்கும் உரியது. கற்பு ஆடவருக்கு உரியதா? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த காலத்துல கற்பு ஆடவருக்கு இருக்குதான்னு கேட்டா, இருந்ததுங்கிறார் சேக்கிழார் சுவாமிகள். எங்க இருந்துதான்? நம்முடைய திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் மதுரை என்பதி ஆளவாய்க்கு போறார். போன உடனே அங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த கூன் பாண்டியன் திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த மடத்திற்கு தீ வச்சுட்டான். இவர் எல்லாருமே சைவ சமயத்துக்கு மாத்திட்டே என்ன பண்றது? அதனால அந்த காலத்துல ஒரு தீட்டு இருந்தது மதுரையில, கண்டு மூட்டி கேட்டு மூட்டுன்னு கேட்டு திருநீர் பூசி உத்ராகம் போட்டுட்டா பார்த்தானா தண்ணி எடுத்து தெளிச்சுக்குவோம். யாரு? சமணர். கேட்டுட்டான திருநீர் பூசிட்டு போறாரு, கேட்டுட்டா திரும்ப தண்ணி எடுத்து தெளிச்சுக்குவான். அது பார்த்தா கண்டு மூட்டு கேட்டு மூட்டுன்னு இருந்த காலம். இப்போ விஞ்ஞான சம்பந்தர் நல்ல பரசமய கோளரி திருநீர் பூசிக்கிட்டு போய் அங்க உட்காந்து தன்னுடைய சீடர்களுடன் உலாவிட்டு இருக்கிறாரா. அந்த அரண்மனையிலிருந்து ஒருவர் தங்கி இருந்த அந்த இதுக்கு என்ன ஆச்சு, அந்த தீ வச்சுட்டாங்க. தீ பத்திக்கிட்டு எரியுது. விஞ்ஞான சம்பந்தர் பார்த்து சிரிச்சார். ஒரு பாட்டு பாடினார், ஒரு பாடல் பாடினார். பாடல் பாட என்ன சொன்னார்? பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே பார்த்தார். பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே அந்த தீ என்ன பண்ணுது? நேரம் அரண்மனையை போய் பற்றியது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மதுரையை எரிந்தவள் கண்ணகி மட்டுமல்ல, மதுரையை எரிந்தவள் அம்பராவதி வந்து வனமாரவர் மதுமானர் கொன்றை அடியதாக சொன்னார். இந்திரான் சம்பந்தனும் மதுரையை எரிந்து கற்பு நெறியை நிலைநாட்டினான் ஆண்மகனுக்கு என்பதை நம்ம எடுத்து சொல்லுவதன் நலம். ஆடவருக்கும் கற்பு உண்டு, பெண்ணுக்கும் கற்பு உண்டு, நாம் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளுக்கும் கற்பு உண்டு, பக்திக்கும் கற்பு உண்டு. கற்பு இருக்குது பாருங்க. பக்திக்கு என்னையா கற்பு? பக்திக்கு கற்பு இருக்குதான்னு கேட்டா ஆம் உள்ளது அப்படிங்கிறது அந்த சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஏன் நம்ம 4 நாள் நடராஜரை பார்ப்போம், சாமி எனக்கு இதெல்லாம் குறையா இருக்குது, கொஞ்சம் செஞ்சு கொடு சாமி, கொஞ்சம் செஞ்சு கொடு சாமி. சாமி பார்த்தார், எத்தனை நாள் தான் கும்பிடலான்னு பார்த்தாரலாம். ஒரு 2 நாள் தாமதம் ஆகிட்டே போகும். நாம் என்ன பண்ணுவோம், நடராஜரை கும்பிட்டு பார்த்தேன், இன்னும் வேலையாகல, 2 சந்து தாண்டி அங்கே முத்துமாரியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குன்னா அங்கே போனால் கிடைச்சிருமா, அங்கே போகிற நம்ம என்ன பண்ணிடுவோம், கிளம்பிடுவோம். அதுதான் நம்முடைய நிலை. ஆனா நீங்க திருநாவுக்கரசுடைய வரலாறு பாருங்க. திலகவதியார் தன்னுடைய உடன் பிறந்தவனாக மருள்நீங்கியார் சைவ சமயத்திற்கு வரணும்னு 40 வருஷமாக திருவதிகை கோயிலை கூட்டி பெருக்கி கோலமிட்டு அலைவிட்டு ஒரே ஒரு விண்ணப்பம் தான், என் பின் வந்தவள் சைவ சமயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ எத்தனை வருஷம், 40 ஆண்டுக்கு மேல் சிவபெருமானை வேண்டினார். ஆனா நாம என்ன பண்றோம், 15 நாள், 1 மாசம், 1 வருஷம் சாமியை விட்டுட்டு வேற சாமிக்கு போயிடும். அதனால எடுப்பிலேயே கடவுளுக்கு இலக்கணத்தை சொன்னார் திருவெம்பாவையில. சிவபெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆதியும் அந்தமும் இல்ல. நமக்கு என்ன இருக்குது, டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு. இன்னும் 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமான டேட் ஆஃப் டெத் வந்துடும், இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இல்லையா? ஆனா சாமிக்கு எப்படி இல்லையா, there is no birth no death to Lord Shiva. சாமிக்கு என்ன இல்ல, அவன் ஒருவன் தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவனே. கண்ணபிரானை எடுத்துக்கிட்டா அவர் இந்த ஊர்ல அவதாரம் செஞ்சார், இந்த இத்தனை அவதாரம் எடுத்தார், திரும்பி போயிட்டாருன்னு சொல்லிடலாம். ஆனா சிவபெருமான் எங்காவது பிறந்தான் என்று ஒரு சான்று உள்ளதா? அவன் என்றாவது இருந்தான், அவன் அனாதி. அவன் என்ன இல்ல, பிறந்தவங்க இல்லை, இறக்கவும் இல்லை. நாமளே என்ன பண்றோம், பிறந்து சாவோம்.
அப்பர் சாமி நம்மளை பார்த்து ஏளனமா சிரிக்கிறார். என்னன்னு, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. ஒரு ஆன்மாவும் என்ன பண்ணுது, ஒரு பிசினஸ் பண்ணுது. நம்மளாம் வெளியில தான் நான் வந்து இந்த பிசினஸ் பண்றேன் அந்த பிசினஸ் பண்றேன், நம்மளே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பிசினஸ்ங்க, பிறந்து பிறந்து சாவோம். எதுக்கு பிறப்பு வருது, எதற்கு இறப்பு வருது, நாம் என்றாவது சிந்தித்து இருக்கிறோமா? பிறப்பு இறப்பிலிருந்து விடுவதற்கு என்ன வழி என்பதை நாம் சிந்திக்கிறோமான்னு கேட்டா இல்லை. அடுத்து அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார்கள் சொல்லுவார், ஆன்மா எத்தகையது தெரியுமா? பூன் எடுத்து உலகம் மூமர் ஒன்றையும் உணரா. அவங்க ஆன்மா, அந்த உயிருக்கு என்ன தெரியும், பிறந்து பிறந்து சாவதான் தெரியுமே ஒழிய சிவபெருமானை சென்று அடைய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எளிதில் வராது, வரும், ஆனால் எளிமையாக வந்து விடாது என்பதை நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியாரும் காட்டியிருக்கிறார். அப்ப என்ன தெரியுது கேட்டா, அந்த காலத்துல கற்பு என்பது பெண்ணுக்கு இன்றியமையாதது இல்லையா? இந்த கற்பு இன்னொரு இடத்துல நீங்க எங்க பார்க்கலாம்னு கேட்டா, நம்முடைய பெரிய புராணத்தில் நம்முடைய திருநீலகண்ட நாயனாருடைய வரலாறு படிச்சா தெரியும். அந்த வரலாறுல அழகா சொல்லியிருப்பார், கற்புரு மாதர் இருப்பார். யாரு? திருநீலகண்ட நாயனாருடைய மனைவியை. அதுக்கு அடுத்து இல்லாமல் கற்புக்கு இன்னொன்று நான் கேட்டா, கற்பு என்பது சொற்றறியும் பாவை அப்படின்னு ஒரு வரி. கற்பு கற்பு முறம் நினைச்சு பாருங்க. திருநீலகண்டர் வெள்ளை என்பதில வரக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன பண்ணாருங்க, ஓடு வழங்கி இலவசமா கொடுத்துட்டு இருந்தார். ஏதோ ஒரு காரணமாக ஒரு இல்லத்திற்கு சென்று வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிட்டாங்களாம், என்னை எவை தீண்டா பேரா இது திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டாங்க. அது அந்த காலத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துருச்சுன்னா இவங்க 2 பேருக்குள்ளதான் இருக்குமே ஒழிய அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ தெரியப்படுத்த மாட்டார்கள். அந்த காலத்துல ஏன் குடும்பம் நிலைத்து இருந்ததுன்னு கேட்டா, ஊழலை சங்கடங்களை யாருக்கும் பரிமாற கொள்ள மாட்டாங்க. நான் இன்னைக்கு என்ன பண்றேன், போன் வந்துருச்சு, அம்மா என்னை திட்டாரு, விளையாண்டு வந்துருவார், என்னை திட்டாங்க என்னை பண்ணிட்டாங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, வந்து சண்டை தான் போடுவதோடய சேர்த்து வைக்கிறது எளிதில் முன்பட மாட்டோம். ஆனா அன்றைய நாளுக்கு தலைவன் தலைவி என்ன பண்ணுவாங்க, ஊழல் வந்துருச்சுன்னா தனக்குள்ளே தான் வச்சுக்குவாங்க. ரெண்டாவது, உனக்கும் எனக்கு சண்டை பாரு, உன் துணியை நான் துவைக்க மாட்டேன், உனக்கு சாப்பாடு செய்ய மாட்டேன், உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு போக மாட்டாங்க. இது நீங்க திருநீலகண்டருடைய வரலாறு படித்தா தெரியும். சேக்கிழார் சுவாமிகள் அழகா சொல்லுவார், என்னன்னு, உடலால் மட்டும்தான் இருவரும் தீண்டவில்லை, ஆனால் இந்த அம்மையார் கற்பு நெறியில நின்று திருநீலகண்ட நாயனாருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்தார். என்னதான் துணி துவச்சு போட்டாங்க, இது மெய்ப்புணர்ச்சி மட்டும் அல்ல, ஆனால் ஏனைய எல்லா பணிவிடை, குளிக்க போகும்போது தண்ணி எடுத்து வந்து வைக்கிறது, அப்புறம் பேச்சுதான் இல்லை, சண்டை தான் இருந்தாலும் சாப்பாடு சரியான நேரத்துக்கு அன்னம் கொடுக்கிறது. இதெல்லாம் என்ன தெரியுதுங்க, பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, 18 வயது முதல் 50 வரை பெண்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய ஊழலை யாரிடமும் சொல்லக்கூடாது. இது யார் சொல்றா, நம்முடைய சைவ நூல் சொல்லு. ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், வந்துருச்சுன்னா உடனே வாட்ஸ்அப், உடனே போச்சுமா இந்த மாதிரி பக்கத்துல உட்காந்து இருப்பாரு, பேசினா கண்டுபிடிச்சிடுவாங்க, அந்த மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவோம், இந்த மாதிரி சண்டையாயிடுச்சு வாங்க. அப்போ அந்த காலத்துல என்ன ஒரு அவமானம் கேட்டா, ஊழலை சொன்னால் அவமானம். அதனால என்ன பண்ணக்கூடாது, நமக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி நம்முடைய ஊழலை யாருக்கிட்ட சொல்லணும், நடராஜாகிட்டையும் நம்முடைய அம்மைகிட்டையும் தான் சொல்லணுமே ஒழிய வேறு யாருக்கிட்டையும் சொல்லி பிரயோசனம் இல்லை. நம்மளோட பிரயோசனம் யாரு, அவர் சொன்னா தீர்ப்பார், வேற யாருக்கே சொன்ன தீர்க்கிறது வழி இருக்குமா, வழி இல்லை. அப்ப நம்முடைய அதான் அப்பர் சாமி அவருடைய தேவாரத்துல சொன்னார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இங்க பாருப்பா இரட்டனாவது பெருமானே, என்னுடைய பணி என்ன தெரியுமா, உனக்கு இப்போ நானும் பிரவார பணி செய்வேன், பாட்டு பாடுவேன், நீ எனக்கு என்ன தெரியுமா செய்யணும், என்னை தாங்கும், அவ்வளவுதான். எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியுதோ அதை கொடு, நல்லெண்ண கொடுத்து அல்லெண்ண நீக்கு, அது எனக்கு போதும். சாமி கிட்ட இதுதான் வேணும், சாமி எனக்கு இது கொடு அது கொடுன்னா கேட்கக்கூடாது. சாமி கிட்ட போய் நின்று நல்லெண்ண கொடுத்து அல்லெண்ண நீக்கு, நல்லது எனக்கு கொடு அல்லெண்ண நீ நீக்கிடு, அவ்வளவுதான், நல்லதே செய்வார். இதேதான் நம்முடைய திருஞான சம்பந்தமூர்த்தியார் சீராப்பள்ளிநாதர் சொன்னார், நன்றுடையானே தீயதில்லானே, சிவபெருமான் எத்தகையவன், நன்றை மட்டும்தான் உடையவன், தீயது ஒரு துளி கூட இல்லாதவன். இதே மணிவாசகர்
பெருமான் திருவாசகத்தில் சொன்னார், நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நன்றே செய்வாய் இல்லையா? அதுபோல இங்கே சொன்னார், இவர்கள் அந்த பெண்கள் கற்பு நெறி மிகுந்த இன்றியமையாதது. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அடைக்கலம் அப்படின்னு ஒரு சொல் வருது இல்லையா? அடைக்கலம்னா ரெண்டு பொருள் உண்டு. ஒரு அடைக்கல பொருள், மற்றொன்று உரிமை பொருள் இல்லையா? நீங்க காசு போட்டு ஒரு போனை வாங்குறீங்கன்னா அது நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், தொலைச்சியும் வச்சிருக்கலாம், எங்க வேணா வைக்கலாம். ஒருத்தர் உங்களை நம்பி தாங்க இந்த போனை நீங்க ஒரு 2 மணி நேரம் பத்திரமா வச்சிருக்கீங்கன்னா அவன் நம்ம போனோட கொடுத்தவங்க போனை தான் பத்திரமா வச்சிருக்கணும். உரிமை பொருளை காட்டிலும் அடைக்கல பொருளுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், மிகுந்த பாதுகாப்பை தரணும் இல்லையா? இதுக்கு சான்று எங்க பார்க்கலாம்? நம்முடைய பெரிய புராணத்துல அமர்நீத நாயனார் புராணத்துல சாமி கோவணம் தருவார், பத்திரமா வச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, இங்க வச்சா தொலைஞ்சிடும் அங்க வச்சா தொலைஞ்சிடணும் அப்படின்னு தன்னுடைய வைர நெக்லஸ் வைர மோதிரம்லாம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல போய் அடியாருடைய கோவணத்தை வைப்பார். அப்போ ஒரு பொருள் எப்படி வைக்கணும்னு பார்க்கணும். திருநீலகண்ட நாயனாரிடத்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஓடு தரா சாமி, பழமை வாய்ந்த ஓடு பத்திரமா வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, ஓடு வாங்கினோடனே போலாம் அங்க போலான்னு சைக்கிளார் வாங்கல படிச்சா தெரியும் எங்கெங்கெல்லாம் போனாரு, இறுதியா எங்க வச்சாரு அப்படின்னு சைக்கிளார் பெருமானுடைய வாக்கள் வந்து பார்த்தா தெரியும். அது போல இந்த கன்னி பெண்களுடைய தாய்மார்கள் அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருப்பா மணமகனே, என்னுடைய பொண்ணை என்ன பண்ற, உனக்கு அடைக்கலமாக தருகிறேன். அடைக்கலம்னா என்ன, நீ வைத்திருக்கக்கூடிய பொருளை விட இந்த பெண்ணை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று பொருள். அதான் கல்யாணம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நீர் வார்ப்பாங்க, நீர் வார்க்கலும் பாங்க, சமஸ்கிருதத்துல தாடை வார்க்கலும் பாங்க இல்லையா? நீர் வார்க்கல். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, தாலி எடுத்து கொடுத்து மங்கள நாணை அணிவிப்பார்கள். இதுதான் நம்முடைய தமிழருடைய பண்பாடு. அப்படி இருக்கும்போது இந்த பெண்களுடைய தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிள்ளை உனக்கு அடைக்கலமாக பெறுகிறேன். நம்ம சினிமாவில் பார்க்குறோமே, என் கண்ணே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறான். ஆனா இங்க ஆனந்த கண்ணீரே வரக்கூடாதுங்கிறாங்க. ஏன், இது அடைக்கல பொருள் ஆகி போச்சு. அது என்ன பண்ணணும், பேணி பாதுகாக்கிறது அவங்க பெண்கள் கொடுக்குறாங்க. அதான் சொன்ன, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு பலம் சொல் முதுக்கும் என் அச்சத்தால் கொடுக்குறாங்களா. கொடுக்கும்போது அம்மாவும் அப்பாவும் ஒரு அச்சம் வருது, ஒரு பயம் வருது. கொடுக்கும்போது என்ன பையன்னு கேட்டா, இந்த பையன் சிவநெறிக்கு இல்லாம வேறொரு நெறியே இருந்துருவானோ. அந்த காலத்துல பசங்களுக்கு என்ன ஒரு குவாலிபிகேஷன் திருமணம் செய்வதுன்னு கேட்டா, பணம், அந்தஸ்து, அப்புறம் கல்வியெல்லாம் முக்கியம் இல்ல, சிவநெறிக்கு உட்பட்டவனா என்பதுதான் முக்கியம். உண்மையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அந்தியம் அச்சத்தால் பயம். சிவபெருமானுடைய பணியில் இல்லாமல் வேறொரு பணியில் இருந்து விடுவானோ அப்படிங்கிற ஒரு அச்சம். ஆனா இந்த காலத்துல நவீன உலகத்துல நம்ம பொண்ணை கொடுக்கறதுக்கு முதல்ல என்ன பார்க்கணும், சாமி குட்டா என்ன கும்பிடல, நாங்க ஊரு குட்ட சொத்து இருக்குதுங்க, என் பொண்ணு போனா கண் கலங்காம நல்லா வாழுவாங்க இல்லையா? எந்த இடத்துல இறை நம்பிக்கை இல்லையோ அந்த இடத்தில் பாவச் செயல்கள் நடக்கும் என்பது சாத்தியத்தினுடைய உண்மை. அதனால நான் என்ன பண்ணணும், சிவநெறிக்கு உட்பட்டவனா அப்படின்னு பார்த்த பிறகுதான் அந்த காலத்துல செல்வம் பார்ப்பாங்க, கல்வி பார்ப்பாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன ஆகி போச்சுங்க, கிடையாது. எடுத்த உடனே பணம், காசு. மாப்பிள்ளைங்க சிகரெட் குடிக்கிற பழக்கம் பார்த்துட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாரு, விரும்புறத பண்றதே தப்பு இல்ல பெருமை. இன்னொரு தடவை போனா தண்ணி மட்டும் தான் அடிப்பாரு, சிகரெட்ல அடிக்க மாட்டாரு. நல்ல மாப்பிள்ளை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் அடிப்பாரு, நம்பி கொண்டு வரலாம். இதையெல்லாம் இந்த காலத்துல அதை 2 வருஷத்துலயே 3 வருஷத்துல டைவர்ஸ்ல வந்து நிக்குது. கோர்ட்ல நீதிபதிகிட்ட போய் கேட்டீங்கன்னா 96% கேஸ் எதுல ஃபைல் ஆகும்னு கேட்டா டிவோர்ஸ் கேஸ்ல ஃபைல் ஆகும். காரணம் என்ன, இறை வழிபாடு இல்லை இல்லையா? அது போல இங்க சொன்னார் பாருங்க, இங்க வந்து பெண்ணை கொடுத்து கல்வி பார்ப்பாங்க. நீங்க எங்க பார்க்கலாம்னு கேட்டா, நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல திலகவதியாருக்கு அந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க.
அந்த மாப்பிள்ளை எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டா, அந்நாளில் திலகவதியாருக்கு ஆண்டு 6-2 முன்னாக ஒத்த குல முதல் வேளாண்குடி தலைவர் மின்னார் செஞ்சலை அண்ணல் மெய்யடிமை விருப்புடையார் பெண்ணாறு மணி மௌலி புறவலார்பார் அருளுடையார். மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்ங்கிறத சொல்றாரு பாருங்க. மின்னார் செஞ்சலை அண்ணல் மெய்யடிமை விருப்புடையார், செஞ்சலை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் மீது மிகுந்த விருப்பம் உடையவர். அது மட்டுமல்ல, பொன்னாறு மணி புறவலன்பால் அருளுடையார். விடை மீது ரிஷபவாகனத்துல பார்வதி அம்மையோடு ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பா பாருங்க. அந்த அம்மா மீதும் அந்த ஆள் மீதும் மிகுந்த காதல் உடையவன், நேயம் உடையவன், பக்தி உடையவன் அப்படிங்கிறத பார்த்தாங்க. இதை பார்த்த பிறகுதான் குலம் பேசினார்கள், குணம் பேசினார்கள். முதல்ல மாப்பிள்ளைக்கு முதல்ல குணம் நாம பார்க்கலாம். இது எந்த பழக்கம் இல்லைதாங்க, நம்பி கொடுக்கலாம்ல, அது நம்ம குணத்தை பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்து குணத்தை செகண்டரியாவா பார்த்தாங்க. பிரைமரியா என்ன பார்த்தாங்கன்னு கேட்டா, சிவநெறிக்கு உட்பட்டவனா என்பதை பார்த்த பிறகுதான் குணத்தை பார்த்தார்கள், குலத்தை பார்த்தார்கள் என்பதை நம்முடைய குன்றைப்பதி செய்கலார் சுவாமிகள் திருத்தொண்டர் புராணத்தில் பதிவு செய்கிறார். நீவே நம்முடைய வீட்டில் எப்படி பார்க்கணும், நல்ல சிவநெறிக்கு உட்பட்டவர்களான்னு பார்க்கணும். பார்த்துதான் என்ன பண்ணணுமா, பெண்ணை தர வேண்டும். ஏன்னு கேட்டா, நம்முடைய இளமை பருவம், அந்த பருவம் தான் தப்பு செய்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பருவம். 18 to 24 years. ஐயா, இன்னும் எளிமையாக சொல்ல போனா 16 வயது முதல் 24 வயது வரை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சரியாக அவன் இருந்து விட்டானா, he will have a bright future. அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். எப்ப அவன் தடுமாற வயசு 16 முதல் 24 இல்லையா? அது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா சிவநெறிக்கு வந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சோம்னா நம்ம அறிவுல சிவபெருமான் தான் இருப்பார். நம்முடைய அறிவுல சூர்யா பாட்டு இருக்காது, நம்முடைய அறிவுல எஸ்பிபி பாட்டு இருக்காது, நம்முடைய அறிவுல ஏஆர் ரஹ்மான் இருக்க மாட்டார், யாரும் இருக்க மாட்டார். சிவநெறியில இருந்தோம்னா, அல்லற நெறியில இருந்தோம்னா எல்லாருமே நைட்டான கிட்டார் இருக்கிற வந்து வாசிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அறிவுல சிவபெருமானை இருக்கணும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு வயது 3 தல யாத்திரை மேற்கொள்றார். பள்ளக்கடை போகும்போது எத்தனை பிள்ளைங்க விளையாண்டு இருக்கும், பார்க்காம போயிருக்கார். அவரு 3 வயசு குழந்தை, 3 வயது குழந்தை எத்தனை குழந்தை நடந்து விளையாடும். அவர் நினைச்சுட்டு போய் விளையாண்டு இருக்கலாமே. நினைத்து பாருங்க, வரலாறு பேசுது. அவருக்கும் அந்த நடுகாரண மோகத்தை வாய்ந்தவர் நம்முடைய திருஞான சம்பந்தமூர்த்தியார். குழந்தை விளையாடுகளை ஊருக்கு போய் விளையாண்டுருக்கலாமே, கண்ணாமூர்த்தி விளையாடலாம், சுத்தி விளையாட்டு விளையாடல. என்னுடைய கணை சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பதை சிந்தையில் வைத்தார். அதான் திருநாவுக்கரசு பெருமானுடைய பெருமையை பேசும்போது சிந்தை இடையற அன்பும், சிந்தையில் என்ன இருக்குது அவருக்கு, அன்பு. அந்த அன்பு வேறு ஒன்றும் இல்லை, அந்த அன்புதான் சிவம் ஆகி அந்த செந்துடல். அந்த அன்பை நாம் அறிவில் வைத்தோம்னா என்னாலும் இன்பமே, துன்பமே கிடையாது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எல்லா நாளும் இன்பமாக நீங்க இருக்கணும்னா சிவபெருமானுடைய திருவடியை உங்கள் அறிவிக்கண் வைப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா நாளும் நல்ல நாளே இல்லையா? ஏன்னா இந்த இளமை பருவத்தை வீணடிச்சுட்டார் திருநாவுக்கரசு சுவாமி. அதனாலதான் ஒரு பதிகத்துல சொல்லுவார், குறிக்கோள் இல்லா கெட்டே. அந்த பதிகம் என்கிற பாடனாய் கழிந்த நாள் என்கிற பதிகம் வீட்டுல அப்பர் சுவாமி தேவாரம் இருந்தா, பாடனாய் கழிந்த நாள் பதிகத்துல ஒரு வரி சொல்லுவார் பாருங்க, குறிக்கோள் இல்லா கெட்டேன். இளைஞர்களே, நான் எப்ப வரேன், 40-80 வயதுக்கு வர நான் சைவ சமயத்துக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், இளமை காலத்திலேயே பக்தி வலையில் விழுந்து விடுங்கள். நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இளமை வயசுல எது கோயிலுக்கு போறேன், கோயிலுக்குலாம் போகக்கூடாது, போகணும் சினிமா தேட்டருக்கு போ, பீச்சுக்கு போ, என்ஜாய் பண்ற, இதுதான்டா வாழ்க்கை. கோயிலுக்கு நீ எப்ப போகணும், 50 வயசுக்கு மேல போ. எப்ப உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, சுகர் மாத்திரை போடணும், பிரஷர் ஏறி போச்சுங்கிற காலத்துல கோயிலுக்கு போங்க இல்லையா? ஆனா நம்முடைய சாமிகள் எல்லாம் தேவாரத்துல என்ன சொல்ற, கோயிலுக்கு எப்பயா போகணும், சென்று சென்று தொழுவேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை சென்றா போதாது, 6 நாள் போகிறார், சென்று சென்று தொழுவேன். அதான் அவரு நம்முடைய திருக்கழுக்குன்ற பதிகத்தில் நம்பி ஆரூரர் பெருமாள்
சிவத்தை அன்றி வேற ஏதாவது ஒரு பையனை வந்துடுவாங்க நமக்கு மணமகனா அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்துடுது. மாணிக்க வாசகர் வரலாறுலேயே நீங்க இந்த பதிகத்திலே பாடணும்னா ஒரு வரி சொல்லிருப்பார், சிவம் வேண்டாந்தமை நாளும் தீண்டே. இன்னொரு பதிகம் பாடுவார் பாருங்க, புற்றீழ்வாள் அரவா மஞ்சே. புற்றுக்குள்ள என்ன இருக்கும்? வெறும் நாகப்பாம்பு இருக்கும். அதை பார்த்தா கூட நான் பயப்படலை. பொய்யதம் மெய்யும் மஞ்சே. பொய்யே பேசலாம் பாருங்க, உடம்பே பொய்ங்க. பேசினா பொய்யா மட்டும்தாங்க பேசுவாரு. அவனை பார்த்தா கூட எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வந்து அடுத்து சொல்ல வருங்க, யாரு ஒருவர் சிவபெருமான் மீது அன்பு இல்லாங்கிறாங்களோ அம்மே நான் அஞ்சுமாறு. யாரை கண்டு நான் அஞ்சனேன், யாரை கண்டு நான் பயப்படுறேன்னு கேட்டா, யார் ஒருவர் சிவபெருமானை வழிபாடு செய்யவில்லை என்று சொல்லுகிறாரோ அவனை கண்டு நான் அஞ்சுகிறேன். அதுதான் பின்னாடி சொன்னார், அஞ்சுவது யார் ஒன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நீ அச்சப்படாத. நீ அச்சப்படாம இருக்கணும்னா திருவைந்தெழுத்தாய பஞ்சாக்கர மந்திரம் சிவாய நம நம சிவாய மந்திரத்தை ஓதுனா உனக்கு அச்சம் என்பது வராது. அருள் வாய்ந்தது நம்முடைய திருமுறை. அது போல அது சொன்னார் பாருங்க, என் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொன்ன உடனே அடுத்தது சொல்றார் பாருங்க, அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் 3 விண்ணப்பம் வைக்கிறாங்க. பெருமானே, எங்கள் பெருமானே உன் விண்ணப்பம் கேள். என்ன இது எங்கள் பெருமான்கிற அந்த தொடர இருவகையா பொருள் சொல்லுவாங்க. எங்கள் பெருமான் என்பது சிவபெருமானை குறிக்கும் ஒரு பொருள். மற்றொரு பொருள் எங்கள் பெருமானே என்பது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமகனை குறிக்கும். இருவகையாக குறிக்கும். அது போல என் பெருமா ஒரு விண்ணப்பம். அந்த 3 விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, சிவனடியார் அல்லார் தோல் சேராமை, சிவத்தொண்டு அன்றி பிற தொண்டு செய்யாமை, சிவத்தை அன்றி பிறவற்றை காணாமை. அந்த காலத்துல மணமகனுடைய குவாலிபிகேஷன் 3 தான். யாரு சிவனடியாராக இருந்து திருமணம் சேராங்களா அவங்களுக்கு 3 பொருள் இன்றியமையானது. அவங்க என்ன பண்ணு கேட்டா, சிவனடியார் அல்லார் தோல் சேராமை. சிவனடியார் கூட அடியார் மக்களுடைய இணைந்திருக்கணும். அடியாரோடு அவர் என்ன பண்ண இணையாமல் இருந்துவிடக் கூடாது. நீங்க எங்க பார்க்கலாம்னு கேட்டா, கோயில் முத்த திருப்பதிகத்துல நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லி இருப்பார், உடையாள் உங்கள் நடுவருக்கும் உடையாள் நடுவில் நீ இருந்து அடியே நடுவில் இருவீரும் இருப்பது ஆனால் அடியே உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியார். மாணிக்க வாசகர் சிவபெருமான எடுத்து என்ன வேண்டுகிறார் கேட்டா, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரி. அந்த காலத்துல மணமகனுக்கு என்ன பண்ணணும் கேட்டா, சிவனடியாரை தவிர வேறு யாரிடத்தும் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு கேட்டா, சிவனடியார் அல்லாமல் இருப்பவர் தீய நெறிக்கு தான் கூட்டிட்டு போவாங்க ஒழிய நல்ல நெறிக்கு கூட்டிட்டு வர மாட்டாங்க. இதை எங்க பண்ணலாம்னு கேட்டா, அப்பர் சுவாமிகள் வாசில் நினை பதிகத்துல சொல்லுவார், நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நமச்சிவாயம் ஆகிய பதிகத்தை போற்றி வணங்கினால் இந்த மந்திரம் உனக்கு என்ன காட்டும்? நல்ல நெறியை தான் காட்டும். அது போல இந்த குடியாட்டம் ஆகிய பகுதியில நன்னெறி சட்டம்னு வச்சிருக்கிறீங்க. சங்கம் எத்தகைய சங்கம்னு கேட்டா, நல்ல நெறி சிவபெருமானுடைய நெறியை காட்டுவது இந்த குடியாட்ட சங்கம். அதனால இதுல இணைந்து மாதம் மாதம் நீங்க என்ன பண்ணணும், ஒரு அருட்பொழிவுகளையும் நீங்க என்ன பண்ணணும், செவிமடுத்து கேட்கணும். இதோ வந்தோம் உட்கார்ந்தோம் 1.5 மணி நேரம் நல்லா பேசினாங்க. இந்த வாசல் வந்த உடனே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடக்கூடாது. கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும். வள்ளுவன் ஆசாரம் சொன்னான், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நூலுக்கு தகுந்தாறு போல நாம இருக்கணும். நம்ம திருநீர் பூசி கண்டிகை தாங்கி இருக்கிறோம்னா அதன் வழியில் நாம நிற்கணும். வந்தோம் உட்கார்ந்தோம் சென்றோம் பயன் தாராது. திரும்ப பிறவிக்கு தான் முற்படுத்துங்க. எல்லாம சிவபெருமானுடைய திருவடிக்கு அதை நம்மை அழைத்து செல்லாது. அடுத்தது, என் கை உனக்கல்லால் எப்படியும் செய்யற்க. சிவபெருமான் கை வழங்கியிருக்கிறார். இந்த கை எதற்காக கேட்டா, உழவார
பணி செய்வதற்காகவே என்ன பண்ணணும்? இந்த கையை பயன்படுத்தணும். அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்காகவே என்ன பண்ணணும்? இந்த கை பயன்படுத்தணுங்கிறார். என்ன சொன்னார் பாருங்க, என் கை உனக்கெல்லாம் எப்படியும் செய்ய இருக்க. இந்த கை இந்த பேர் என்ன தெரியுங்களா? பசுகரணம்னு பேர். உடம்பு பேர், கரணங்கள் பேர் என்ன? பசுகரணம். சைவ சித்தாந்தத்துல ஆன்மா முக்தி நிலைக்கு போகணும்னா இந்த கரணங்கள் அனைத்தும் பதிகரணங்களாக மாற வேண்டும். பசுகரணம் பதிகரணமா மாறணும். இதே சான்று உங்களுக்கு தெரிஞ்ச திருநாவுக்கரசு பெருமான் வரலாறே சொல்லணும். இவர் என்ன பண்றாரு? சைவத்துக்கு வந்தார், யானையை விட்டு இடற செய்யறாங்க, பால்ல விஷம் கலந்து தராங்க. அதற்கடுத்து என்ன பண்றாங்க? சுண்ணாம்பு களவாயில போடுறாங்க. சுண்ணாம்பு கையில ஒரு 10 நிமிஷம் உள்ள விட்டா நம்மளுடைய கை என்ன ஆயிடும்? வெந்து போயிடும் இல்லையா? திருநாவுக்கரசர் தூக்கி அப்படியே உள்ள போட்டாங்களாம். எங்க? அந்த சுண்ணாம்பு கலராயில. அவர் எப்படியா ஃபீல் பண்ணாருன்னு செய்கலா சொல்றாரு பாருங்க. ஏர் கண்டிஷனர் ஏசியில இருக்கிற மாதிரி இருந்துதான் சுண்ணாம்பு கலவாய். அப்ப என்ன தெரியுதுன்னா, திருநாவுக்கரசருடைய உடம்பு அன்றே என்னாச்சு? பதிகரணமாக மாறியது. அதனால அவருக்கு எந்த விதமான துன்பமும் தெரியவில்லை. நமக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறணும் இல்லையா? அதனாலதான் சைவ அடியார்கள் அனுஷ்டானம் செய்யும் போது என்ன சொல்லுவாங்க? கரணங்களை எல்லாம் பதிகரணங்களா மாற்றுவாங்க. கையெல்லாம் தேய்ச்சி நாளையோ கவனம் பதிகமெல்லாம் பாடி என்ன பண்ணுவாங்க? என்னுடைய கரணங்கள் எல்லாம் பதிகரணம் எல்லாம் எடுத்து விடுவாங்க. அப்படி எல்லாம் தொட்டு என்ன பண்ணுவாங்க? உடம்பை கோயிலாக மாற்றுவார்கள். நீங்க சிவதீக்கை வாங்கினாலும் சரி, சைவ அனுஷ்டானங்களை வாங்கினாலும் சரி, முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நான் பூசை செய்யக்கூடிய இந்த ஆன்மா நான் அல்ல, இது என்னுடைய கரணங்கள் அல்ல, இது என்னுடைய இந்திரியங்கள் அல்ல, இது அனைத்தும் உன்னுடைய சிவோகம் பாவனைன்னு பேர். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரார்களோ சதுரரு. என்ன பண்ணணும்? தந்தது உந்தன்னை. சாமி நீ என்னை கொடுத்த, வேண்டாம் என்னை உனக்கு கொடுத்துட்ட. நீ நம்ம ஒரு பணம் சொல்றோம், உன்னை கொடு என்னை தருவேன்னு. ஆனா அன்றே மாணிக்க வாசகர் அவரை கொடுத்து சிவபெருமான் அவரை வாங்கிக்கிட்டார். இதுதான் நம்முடைய சிவபெருமானை நீங்க என்ன வேணும்னு கேட்டா, ஒரு எளிமையான ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறார். கீழே எல்லாம் புலவர்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு புலவர் ராஜாவை பார்த்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க. ஒரு புலவர் ரொம்ப வறுமையில இருக்கிறார். அவருக்கு 5 பொட்ட பிள்ளைங்க, 5மே பிள்ளைங்களா போயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு காசு இல்லை, அந்தஸ்து இல்லை, வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய புலவர். ஒரு புலவரா வந்து பாடுறாங்க, பரிசு கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு புலவர் வந்தார், மன்னரை பண்ணி இருக்கிற எல்லா புலவரை காட்டிலும் மேலாக புகழ்ந்தார். மன்னன் வியந்தான். புலவரே உனக்கு என்ன வேணும் சொல். எனக்கு எதுவும் வேணாமண்டா, நீங்க ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போன அவ்வளவுதான். என்ன பண்ணணும் பண்ணா, நீங்க என்ன ஒரு நாள் எங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்க திருவடி எங்கள் வீட்டுல படணும் வாங்க அப்படின்ட்டு போயிட்டார். உடனே தன்னுடைய சிப்பாயை வர சொல்லி, சிப்பாயே, அமைச்சர்களே, நான் இந்த புலவனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், அதற்கு உடையான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுங்க போங்கன்ட்டார். வெளியில வந்தாங்களாம். ரோடு, புது ரோடு போடுறாங்க. யாரு? புலவர் ரோடு வந்து குண்டு குழிமா இருந்தது. அது வரையும் ரோடு என்ன ஆகுது? சீரமைப்பாகுது. மன்னர் அந்த புலவருடைய வீடு கூரை வீடா இருந்தது. எல்லாம் இடிச்சுட்டு ஒரு அரண்மனை போல கட்டுறாங்க. அரசன் இங்கதான் இங்க உட்காந்து அரசன் சாப்பிட மாட்டார். அவருக்கு என்ன வேணும்? டைனிங் டேபிள் அவங்க சொல்றாங்க, அது போல அது வேணும். தட்டு வெள்ளி தட்டுல தான் மன்னர் சாப்பிடுவார். நீங்க என்ன இந்த மாதிரி தட்டுல வச்சிருக்கிறார்? நீ என்ன பண்ற? இது ஓடையில சாப்பிட்டு இருக்கிற, இதை சாப்பிடக்கூடாது. வெள்ளி தட்டு எடுத்துருவாங்க, வெள்ளி கட்டு வைக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, அவர் தங்கம் கேட்கல, பொண்ணு கேட்கல, பணம் கேட்கல. மன்னா நீ வா. அப்போ மன்னர் வருவதற்கு என்னென்ன வேணும்? ரோடு வேணும், வீடு அந்தஸ்தா இருக்கணும், தங்க தட்டில் சாப்பிடுவார், தங்க கிளாஸ்ல தண்ணி குடிப்பார், வீட்டுல சீரான தண்ணி இருக்கணும். அப்ப என்ன தெரியுது? ஒரு மன்னனே ஒரு ஏழ்மையான வீட்டிற்கு வருகிறான் என்று சொன்னால் அவனுடைய இல்லம் எவ்வளவு பெருமை உடையவனாக ஆகிறது. அதுபோல ஆன்மா இடத்து சிவம் வந்தா எவ்வளவு பெருமை ஆகிறது என்பதை உணரும்.
கண்டது உந்தன்னை கொண்டது எந்தனை. சாமி எனக்கு எது வேணாம், உன்னை கொடுப்பு. நீ என்கிட்ட வந்துட்டா மாயாகாரியம் என்னை எதுவும் தாக்காது, மாய செயல்களில் நான் அகப்பட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணாரு சாமி கிட்ட வேண்டாம். நாம என்ன பண்ணணும், சாமி எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு என்ன வேணும், உன்னுடைய அன்பு, உன்னுடைய திருவடிதான் எனக்கு வேண்டும் என்று நாம். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் திருவடி திருத்தாண்டகம்னு ஒரு பாட்டு பாடினார். திருவடி திருத்தாண்டகம்னு ஒரு பாடல். அரவணையான் சிந்தித்து அரற்றும்படி அருமறையான் சென்னைக்கு அணையமாடி பரவுவார் பாவம் பறைக்கும் அடி. சிவபெருமான் திருவடி எத்தகைய வலிமை வாய்ந்தது கேட்டா, உன்னுடைய பாவங்களை எல்லாம் வேறறுப்பது அவனுடைய திருவடி. அந்த திருவடியை வழிபாடு செய்தால் நமக்கு என்ன கிடைக்குங்க, உண்மையாக முக்தி கிடைக்கும். அதுக்கு அடுத்து சொன்னார் பாருங்க, என் கண் கங்குள் மகளுற்று ஒன்றும் காணற்க. என்னுடைய கண் என்ன பண்ணணும், உன்னுடைய உருவத்தையே பார்க்கணும். அப்படியான ஒரு கணவன் எனக்கு என்ன வாய்க்க வேண்டும் என்று அந்த கன்னி பெண்கள் வேண்டினாங்களாம். என் கண் உன்னையே சிவபெருமானையே பார்க்கணுமா. திருவாசகத்துல மாணிக்க வாசகர் கோத்தும்பின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். ஒரு பாடல் வரும், திணைக்கணை உள்ளதோர் தேன் உண்ணாதே நினைதோறும் காண்தோறும் எப்போதும் அனைத்து எழுந்து உள்நக ஆனந்தத்தை சொரியும் குடிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. கோத்தும்பி சொல்லுதான், சிவபெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நினைச்சா இன்பமா இருப்பான், கண்ணால் கண்டால் இன்பமா இருப்பான், நினைதோறும் காந்தோறும் எப்போதும் எப்போதும் நித்தியமாக இன்பமாக இருப்பவன் சிவபெருமான் சொல்றார். ஐயா இப்ப நாம ஒருத்தரை பார்க்கணும், புதுசா திருமணம் ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம். 2 பேரும் முதல்ல எப்படி இருப்பாங்க, நல்லா இருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் சண்டை வரும், நினைதோறும் நினைப்பிலே சண்டை வரும், 2 பேரும் பார்த்தா சண்டை வரும். எப்போது இன்பமா இருப்பாங்கன்னு கேட்டா இன்பமா இருக்க முடியாது. நம்ம இனிமையா சொல்லணும்னா, நமக்கு நல்ல ஒரு லட்டு பிடிக்கணும்னா அந்த லட்டு நீ எவ்வளவு நேரம் சாப்பிடலாம், 2 லட்டு மேக்சிமம். மீறி போனா ஆந்திரால இருந்து திருப்பதி இருந்து எழுமலையான லட்டு வந்தா 3 லட்டு தின்னா தவிர்த்துட்டு வெளியே வரும். அது இன்பமா, அது இன்பம் தருமானு கேட்டா இன்பம் தராது. குலோப்ஜாம் 30 குலோப்ஜாம் சாப்பிட்டா நமக்கு என்ன வைத்தோட்டம்னா நல்லது கிடைக்குமா, கிடைக்காது. ஆனா இது எல்லாம் தீயவனை செய்யும். ஆனா என்னுடைய சிவபெருமான் இருக்கிறான் பாரு, நினைதோறும் காந்தோறும் எப்போதும் இன்பத்தை வாரி வழங்கக்கூடியவன் நித்தியமானவன் என்கிற உண்மையை கோத்தும்பையில் நமது மணிவாசக பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். அதனால சொன்னார் பாருங்க, என் கண் முன்னல்லால் இப்படியும் மாதற்க. எப்போ சிவபெருமானை காணும் அப்படின்னு கேட்டா, பரஞானத்தால் காணுமான், பதிஞானத்தால் காணுமா, பாசஞானத்தால் காணுமா, கருஞானத்தால் காணுமான்னு சிவஞான சித்தியார்ல அருணந்தி சிவாச்சாரியார் சொல்றார். வீட்டுல சிவஞான சித்தியார் நூல் உண்டு, அருணந்தி சிவாச்சாரியார் அவருடையது. அதுல 311வது பாடல். 311வது பாடல் யாருடைய பெருமையை பேசணும் கேட்டா, சீவன் மூர்த்தரால் எழுதிய ஆன்மாவை பற்றி பேசும். சீவன் மூர்த்தர் எப்போது சிவத்தை காண்பார் அப்படின்னு கேட்டா சொல்றார் பாருங்க, பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார், பார்க்க வெறுஞானம் பலஞானம் அஞ்ஞானம் விகற்பம் பாட்டிய வாசகம் ஞானம் வைந்த வதத்தின் கலக்கம் பெருஞானம் போக ஞானத்திரு ஞானேயாம் கண்டிய ஞானம் சங்கற்பனை ஞானம் ஆகும் திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் ஆதலால் சீவன் மூர்த்தர் சிவமே கண்டிருப்பர். சீவன் மூர்த்தர்கள் சிவத்தையே கண்டிருப்பார்கள். எப்படி கண்டிருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, சிவபெருமானுடைய அறிவினால் கண்டிருப்பார்கள். அதான் சொன்னார் பாருங்க, பரஞானத்தால் பரத்தை பார்ப்பார். பரஞானம் அப்படின்னா சிவபெருமான் தரக்கூடிய ஞானம்னு பேரு. ஞானம்னா என்னன்னு தெரியும், ஞானம்னா உலகி போய் நிக்கிறோம், பயம் வந்துடுது. ஞானம்ங்கிற சொல்லை கேட்டாலே பயம் வந்துடுது. ஞானம் அப்படின்னா தெளிந்த அறிவுன்னு பேரு. ஞானம்னா தெளிந்த அறிவு. திரு இசைப்பால ஞானம் என்றால் என்னன்னு கேட்டா, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே ஞானம். ஞானம்னா வேற ஒண்ணும் இல்லை. யாரெல்லாம் சிவபெருமான்
இதுல ஏகப்பட்ட ஞானம் உண்டு. ஏன்னா இந்த பாடல் நாம எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், சிவஞான சித்தியார் ரூபாவே மாறிடும். இந்த பாடலை உரை சொல்லுவதற்கு ஏறத்தாழ 2 மணி நேரம் வேண்டும். நான் படித்த பாடலை நல்லா கேட்டு உரை சிந்திக்கணும்னா நீ எவ்வளவு நேரம், 2 மணி நேரம் ஆகும். இந்த 8 வரி பாட்டு, இந்த 8 வரி பாட்டுக்கு நீங்க பொருள் தெரியணும்னா உங்களுக்கு 36 தத்துவம் தெரிஞ்சே ஆகணும். 36 தத்துவம் மட்டும் தெரிந்தால் போதாது, சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகள் தெரியணும். ஆன்மாவுக்கு இலக்கணம் தெரியணும். ஆன்மாவுக்கு பொது இலக்கணம் உண்டு, சிறப்பு இலக்கணம் உண்டு. இது 2 வகையான இலக்கணம் தெரியணும். பாசம் ஆகிய ஆணவம் கர்மம் மாயை பற்றி தெரிந்திருக்கணும். இதெல்லாம் தெரிந்தால்தான் பாடலுடைய பொருள் தெரியும். இந்த பாடலுடைய பொருள் பட சொன்னா எல்லாரும் தூங்கிடும். மணி என்ன 8 மணி, 8:15 நம்ம தூக்கம் வந்துடும். நல்லா தூங்க வச்சாருன்னு பார்க்கலாம்னா 1 மணி நேரம் நல்லா பேசினாருங்க, கடைசி 1/2 மணி நேரம் தூக்கம் வந்துருச்சு. ஏதாவது ஞானம் நேரம் தூங்கி போயிட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னு கேட்டா பாச ஞானத்தை கடக்க வேண்டும், பசு ஞானத்தை கடக்க வேண்டும், கேட்டல் ஞானத்தை கடக்க வேண்டும், சிந்தித்தல் ஞானத்தை கடக்க வேண்டும். இந்த ஞானத்தை எல்லாம் கடந்தால்தான் சிவபெருமானுடைய ரூபம் ஆன்மாவுக்கு வெளிப்படும். அது வரைக்கும் ஒருபோதும் ஆன்மாவுக்கு வெளிப்படாது. இதுதான் சிறந்த கருத்து. சிறந்த கருத்து பாடலுடைய சிறந்த கருத்து என்னன்னா, பாச ஞானத்தினாலோ பசு ஞானத்தினாலோ கேட்டல் ஞானத்தினாலோ சிந்தித்தல் ஞானத்தினாலோ சிவபெருமானுடைய திருவடியை அடைய முடியாது. இப்போ எந்த ஞானத்தால் அறிய முடியும்? பரஞானத்தால் பரத்தை அடைய முடியும். அன்றி வேறு எந்த ஞானத்தினாலும் சிவபெருமானை பார்க்க முடியாது அப்படிங்கிறத அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு காட்டிருக்கிறார்கள். இப்ப நாம இருக்கிற இந்த உலகம் இல்லையா, இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவன்னு சிவநெறியோட உட்கார்ந்து இருப்போம். வெளியில போய் பைக் விட்டு வீட்டுக்குள்ள போனோம்னா கணவரோ மனைவியோ பிக் பாஸ் நடந்தது மாமா பாத்தீங்களா, இந்த மாசம் எடிஷன் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பதார்த்தங்கள் தான் நம்முடைய அறிவுல வந்து நிற்கும். எங்க நேற்று அந்த நாடகத்துல மாமியார் தூக்கிட்டு போனா பாருங்க, கல்லு அதோட நிக்குதுங்க. இன்னும் ஆட்சியா தொடர்ந்து போட்டா இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னா போச்சு, எல்லாம் கேட்டதும் போச்சு, சொன்னதும் போச்சு, வழிபாடு செஞ்சதும் போச்சு. இந்த உலகம் என்ன செய்யும் கேட்டா நன்மையையும் செய்யும் தீமையையும் செய்யும். அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நல்லதா பயன்படுத்தணுமா இல்ல உங்கள் வாயில பயன்படுத்தணுமாங்கிறது நம்முடைய கையில தான் இருக்குது. திருநாவுக்கரசுக்கு என்ன அருளை கொடுத்தாரோ அதே அருளை சிவபெருமான் நமக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் என்ன அருளை கொடுத்தாங்களோ அதே அருள் நமக்கு இருக்குது. ஆனா நாம பயன்படுத்துற மாதிரி கேட்டா பயன்படுத்துவதில்லை. திருநாவுக்கரசு சாமி எங்கேயோ போய் வேலை செஞ்சு பாட்டு பாடி ஏதாவது சம்பளம் வாங்கி சோறுத்துனாரா? திருநாவுக்கரசு சாமி எங்கேயோ கடைக்கு போய் உழைச்சி வந்து சோறு சாப்பிட்டாரா? இல்லை, சிவபெருமானை பாடினா சிவபெருமான் அவன் எடுத்துட்டு வந்தா சோத்த இல்லையா? நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தியாருக்கு எங்க போனாரு, கடுகாவுக்கு போய் என்ன பண்ணாரா, வீதிகள் தோறும் சிவபெருமான் பிச்சை எடுத்துட்டு வந்து அடியாருக்கு அன்னம் பாய்ச்சான். ஒரு தலைவனே பிச்சை எடுத்து அடியாருக்கு கொடுத்தது தெய்வ சபையில் மட்டும்தான் உள்ளது. வேறு எந்த சபையிலும் இல்லை. அத்தகைய பெருமை வாய்ந்ததான் இந்த கொள்கையெல்லாம் சொல்றேன். உன்னை எல்லாம் வேறொன்றும் காணிருக்க கண் என்ன பண்ணுங்க, 5 நிமிஷம் சாமியை பார்க்கும், 10 நிமிஷம் பார்க்கும், 15ஆவது நிமிஷம் சரி போயிட்டு வரலாம் போ இல்லையா? அந்த கண் அவ்வளவுதான். இந்த கண் என்பது 36 தத்துவங்கள், இது ஒண்ணு. 5 பொறிகள் இல்லை, கண்ணு ஒண்ணு. கண் என்ன பண்ணும், 10 நிமிஷம் பார்க்கும், அப்புறம் தூக்கம் வந்துடும். நம்முடைய கண் சோர்வு அடைந்து விடும் இல்லையா? ஆனால் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக இருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் பெருமான் பிள்ளையம்பதிக்கு வரார். அவருடைய கரணங்கள் 4 என்ன பண்ணுனா கண்ணுல ஒடுங்கி சாமியை பார்க்கிறாருங்கிறத நம்முடைய பெரிய புராணத்தில் எடுத்து எம்பி இருப்பார். அது போல சாமியை எப்படி அடைய முடியும்னு கேட்டா பரஞானத்தால் தான் அடைய முடியுமே அன்றி பாச ஞானத்தாலோ பசு ஞானத்தாலோ அவனை அடைய முடியாது. அதனால நாம் என்ன பண்ணணும், சிவபெருமானுடைய அருளை அவனுடைய பெருமையை நாளும் நம்முடைய சிந்தையில் நிறுத்தினால் அவன் என்ன பண்ணுவான்,
நமக்கு நிச்சயம் என் கை உனக்கெல்லாம் எப்படியும் செய்திருக்க. இப்போ நம்மளுடைய நாம யாரு கூட இணையணும்னு கேட்டா அடியார் பெருமக்களோடு தான் இணைய வேண்டும். ஏன் அடியார்களோடு இணைய வேண்டும் கேட்டா அடியார் பெருமக்கள் ஒருவர் மட்டும்தான் திருநீர் பூசியிருப்பாங்க. திருநீர் என்ன கலர்ல இருக்குது? வெண்மையான கலர். வெள்ளை கலர்ல நம்ம நெத்தியில பூசிருக்கிற பாருங்க, இந்த மாதிரி நம்முடைய உள்ளமும் இருக்குமா? நமக்கு கேட்டா பூசு நீடு போல உள்ளும் புரிதல்கள் புறத்தே வெண்மையா திருநீர் பூசுறா பாருங்க, அது போல அவர்களுடைய உள்ளமும் அமைந்திருக்கும். அவர்கள் தான் அடியார்கள். அவங்களோடு இணைந்தால் உனக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்முடைய திருவாசகங்களை பதிவு செய்திருக்கிறார். அடுத்து என் கண் உனக்கெல்லாம் எப்படியும் பாடற்க. இந்த கண் என்ன பண்ணணும்னு கேட்டா சிவபெருமானினுடைய உருவங்களையும் அடியார் பெருமக்களாகிய உருவங்களையும் தான் பார்க்கணும். அதை தவிர்த்து வேறு யாரையும் பார்க்க கூடாது. இல்லையா? இப்ப நம்முடைய கண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, நாமளும் வெளியே போறோம். கீழே ஒரு 50,000 பணம் கிடக்குது, கீழே 50,000 பணம் விழுந்து கிடக்குது. நாங்க என்ன தெரியுமா நினைப்போம்? இப்பதான் குடியாத்தத்துல சாமி நடராஜர் வச்சாங்க புதுசா, பணம் கொடுக்கணும்னு ஏன்னா சாமி ஒரு 50,000 எனக்கு போட்டு வச்சிருக்காங்க, நல்லா பணம் தூக்கிட்டு போயிடும். இது நம்முடைய நிலை. சாமி நான் குண்டது உன் செடிக்கு கேட்டுடுச்சுப்பா. வடிவேல் ஒரு படத்தை அவன் சொல்லுவானே, அடிச்சாப்பா ஆண்ட அப்பாயின்மெண்ட், நான் அடிச்ச மணி அவனுக்கு கேட்டுதோ இல்லையோ சாமிக்கு கேட்டுதுங்கிற மாதிரி கீழே 50,000 கிடக்கும். நான் என்ன பண்ண தூக்கிட்டா யாரும் பார்க்கல, டேய் எடுத்துக்கோ சாமி கொடுத்தா நன்றி நன்றின்னு 10 நாள் கோயில் பக்கமே வரமாட்டோம். ஏன் கேட்டதுதான் வந்துருச்சு, எது கோயிலுக்கு வரணும்? இது சான்று எங்க தெரியுங்களா? திருப்புகழூர்ல திருநாவுக்கரசு சுவாமிகள் உழவாறு பணி செய்யறாரு. சாமி டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? மேல இருந்து இந்திரா அங்க இருக்கக்கூடிய அரம்பையை கீழே அனுப்பு, ஊர்வசியை கீழே அனுப்பு, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்களோ சும்மா தட்டினா ரத்தம் வரணும், அந்த மாதிரி புனையில் கீழே இறங்குனாரு. எல்லாம் கீழே வந்தாங்க. அப்புறம் சாமி உலகாடப்பள்ளி புகழூர்ல செஞ்சுட்டு இருக்காரா, அந்த பெண்கள்லாம் நடனம் ஆடுறாங்க. இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உன்னுடைய கண் இருக்குது, இது கண் அல்ல, கையில வேற முத்துவா மாறிடுவோம். அந்த பொண்ணை பார்த்த உடனே உன்னுடைய விழி இருக்கிறதே அது கரும் புகழை போல நாம எழுதுவோம். அப்பர் சாமி என்ன நினைச்சாரா, ஏதோ இந்த அரம்பை ஊர்வசி எல்லாம் நம்முடைய அக்னீஸ்வர பெருமான பார்த்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்களான்னு, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் உலகார பணியே செஞ்சுட்டு இருந்தார். பார்த்தார், என்னடா இது, இவன் இந்திரத்தின் வழி மயங்க மாட்டேங்கிறானே, சரி இவன் தோண்ட தோண்ட முத்து நவரத்ன கற்களை வரவேற்போம். என்ன பண்றான்னு பார்க்கல, எல்லாம் கொத்த எல்லாம் வந்துட்டான். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆஹா நினைச்சுக்கிட்டே இருக்கு, வந்துச்சு அடையத்துக்கு பாக்கெட்டை போட்டு சாமி நன்றி நன்றி நாம வந்திருப்போம். அவர் என்ன பண்ண, இதெல்லாம் குப்பன் நினைச்சு வெளியே கொண்டு போய் கொட்டார். யாரு? திருநாவுக்கரசு சுவாமி நவரத்ன முத்து தங்கம் வைரம் வைடூரிய எல்லாத்தையும் குப்பன் நினைச்சு என்ன பண்ணாரு, வெளியே கொண்டு போய் கொட்டினாரு. அவரு கொட்டின குப்பைக்கு தான் நீ நாமெல்லாம் அலையணும். திருவிளையாடல் புராணம்னு ஒரு புராணம் உண்டு. திருவிளையாடல் புராணம் படிச்சீங்கன்னா தெரியும். கைலாய மலையில எதிரா குப்பைன்னு கேட்டா நவரத்தனங்கள் தான் குப்பை. ஏன்னு கேட்டா இந்திரன் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரீடம் இருக்கும். அந்த கிரீடத்துல பல்வேறு வகையான ஒளி பொருந்திய மணிகள் இருக்கும். இவனுங்கெல்லாம் குதிரையில வரும்போது ஒண்ணு ஒன்னா சிதறி கீழே கிடக்கு கைலாயத்துல. அதையெல்லாம் பரஞ்சோதி முனிவர் சொல்லுவார், கைலாயத்தில் குப்பை என்று நினைத்ததேதான் இந்த லோகத்தில் வாழக்கூடிய மக்கள் அதை மெய் என்று நினைந்து பிறந்து பிறந்து இறக்கின்றார்கள் என்பதை என்ன காட்டியிருப்பாரு? திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி மாமுனிவர் காட்டியிருப்பார். குப்பன்னு நினைச்சு போட்டோம்னா அதுக்குதான் நம்ம அலைகள். அந்த வாழ்க்கை எதுக்கு? ஏவியாருக்கு மட்டும்தான் போகணும். அங்கதான் 99.9% கேரட், அங்கதான் அழகா இருக்கும். வேற எங்கேயும் வாங்கிடாதீங்க, கலப்படம் பண்ணிடுவான்னு நம்ம அங்க போறோம். குப்பை பொருளை தான் நம்ம வாங்குறோம். என்னைக்காவது சிவாலய திருப்பணிக்கு ₹1 கொடுத்திருக்கிறோமா? என்னைக்காவது ஒரு அடியார அன்னப்பாளிப்பு செய்திருப்போமா? அப்போ இந்த பிறவி எதுக்காகன்னு கேட்டா சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கே இந்த பிறவி என்பதை உணர்த்துவதுதான் திருவெம்பாவை ஆகிய 30 நாள் உற்சவமும் அதுக்குதான். 30 நாள் ஏன் கோயிலுக்கு வரோன்னு கேட்டீங்க. 30 நாள் காலையில 4 மணிக்கு யார் தெரியுங்களா கோயிலுக்கு வருவாங்க? நல்ல எண்ணம் உடையவர்கள், பாசிட்டிவ் வைப்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் என்ன 4 மணிக்கு வர முடியும். ஏன் இந்த லோகத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான
பக்கத்துல கடை இங்க இருக்குது அங்க இருக்குது, அவங்க உள்ள வர முடியுதுதான் முடியல. ஏன்? அவனுடைய அருள் இல்லை, வர முடியவில்லை. இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பரசிவத்தினுடைய அருள் நிரம்ப உள்ளது. அதனால் நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த அருளை நீங்க என்ன பண்ணணும்? பத்திரமாக நல்ல நெறியில நின்று இந்த நன்னெறி சங்கத்தில் பயின்று நீங்க என்ன பண்ணணும்? சிவத்தை சென்று அடையணும். அதாவது ஏற்கனவே சொன்ன நமச்சிவாயம் என்பது நன்னெறியை காட்டுவது, குடியேற்றம் கட்சி நன்னெறி சங்கம் என்பது நன்னெறியை காட்டக்கூடிய சங்கம். அப்பர் சாமியுடைய வாழ்க்கையை இந்த சங்கம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்ணுங்க? யாரும் சிந்திக்கணும். 4 பேர் வரணும், வந்து உட்காந்து திருவாசகம் பாடணும், திருவெம்பாவையும் எல்லாம் பாடி சிவபெருமானுடைய பெருமையை 4 பெருமை சொல்லணும். ஐயா நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்லுங்க, நாளைக்கு அவரு சொல்லுங்க, நாளானைக்கு அவரு சொல்லுங்கன்னா அப்படி இருக்கும் வழிபாடு. பெருமைக்கு சொல்ல நினைக்காதுங்க.